ஹலோ, பொம்மை நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தேவி. இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை ஏரா. ஒரு கப்பலுக்குள்ள நடக்கிற கதை. எப்பவும் போல சுவாரஸ்யம் குறையாம ஒரு காக்டெயில் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோரி. பொம்மை நாவல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. வாங்க அந்த கப்பலுக்குள்ள போய் நம்மள ஒரு ரவுண்டு வரலாம். அத்தியாயம் 1. பிரம்மாண்டமான கப்பல் அது. தொழிலதிபர் ஜெகதீஷுக்கு சொந்தமானது. அங்கேதான் அவரது மூத்த மகள் நிகிலாவுக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவளது பிறந்த நாள் அன்றுதான் அவளுடைய நிச்சயதார்த்தமும். பிறந்த நாளுக்கு 2 நாட்கள் இருக்கும்போதே கப்பல் புறப்பட்டிருக்க அதில் முக்கியமான சொந்தக்காரர்கள், நண்பர்கள் என்று எல்லோருமே கலந்து கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்ததுமே வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று அனைவரையும் வரவேற்றிருந்தார் ஜெகதீஷ். அவர் கோட் சூட்டில் நின்றிருக்க அவர் மனைவி நிர்மலாவும் மகள்கள் நிகிலா மற்றும் நிவேதாவும் அருகே நின்றிருந்தார்கள். நிகிலாவின் கையை பற்றி இருந்தான் அவளது காதலனும் எதிர்கால கணவனுமான ஜனகன். அந்த மேடையில் ஜெகதீஷின் தம்பியான வேணுகோபாலின் குடும்பமும் தங்கை மனோகரியின் குடும்பமும் நின்றிருந்தார்கள். வேணுகோபாலுக்கும் அவர் மனைவி ரஞ்சிதாவுக்கும் ஒரு பையன் கிருஷ்ணன் என்றால், மனோகரிக்கும் அவர் கணவர் பாபுவுக்கும் ஒரு மகள் ஆராதனா மற்றும் அடுத்த மகன் துஷ்யந்தன். அங்கே குட்டி பெண் மனிஷாவும் ஓடி விளையாடி கொண்டிருந்தாள். அங்கே ஜெகதீஷின் நண்பரான மினிஸ்டர் பீதாம்பரமும் அவரது மகன் ஷியாமளனும் வந்திருக்க, பீதாம்பரத்துக்கு காவலாக வந்திருந்தான் கல்யாணும் அவனது உதவியாளன் ராபர்ட்டும். கல்யாணின் முகம் இறுக்கமாகவே இருந்தது. ஏண்டா இங்கே வந்தோம் என்கிற மனநிலைதான். அவனுக்கு கொஞ்சமும் இங்கே வர இஷ்டமில்லை. ஆனால் நிராகரிக்க முடியாதே. பீதாம்பரம் வந்ததால் அவனும் வந்தாக வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. கருப்பு நிற ஷர்ட் மற்றும் காக்கி பேண்ட் அணிந்திருந்தவனின் இடையில் பிஸ்டல் இருக்க மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான். அவன் அருகே நின்ற ராபர்ட், ஏண்டா வந்தோன்னு தோணுதா சார் என்று சொல்ல, என்றான் அங்கே நின்றவர்கள் அனைவரையும் கூறிய விழிகளால் அளந்து கொண்டு. ஜெகதீஷோ, என் ஸ்பெஷல் இன்விடேஷனை மதிச்சு இங்க வந்த மினிஸ்டரும் என் ஃப்ரெண்டுமான பீதாம்பரத்துக்கும் அவரோட பையன் ஷியாமளனுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்று சொல்லி தனது தங்கை மகளான ஆராதனாவை பார்த்தவர், என் மருமகளை கட்டிக்க போறது ஷியாமளன் தான் என்று அவர்கள் திருமணத்தை பற்றியும் அறிவிப்பு வழங்கினார். ஷியாமளன் மெலிதாக சிரித்துக்கொண்டே ஆராதனாவை பார்க்க அவளும் சிரித்துக் கொண்டாள். அதனைத் தொடர்ந்து, எல்லாருக்கும் ரூம் புக் பண்ணியிருக்கேன், என்ஜாய் என்று சொல்லியிருக்க அனைவரும் கலைந்து போனார்கள். சிலர் அந்த இடத்தை சுற்றி பார்த்தார்கள். சிலர் அறைக்குள் சென்று முடங்கிக் கொண்டார்கள். இதே சமயம் பீதாம்பரத்தை பின்தொடர்ந்து சென்றார்கள் கல்யாணும் ராபர்ட்டும். கை நிறைய காசு இருக்கும் போலவே என்று ராபர்ட் சொல்ல, எலைட் மென்டாலிட்டி என்று சொன்னான் கல்யாண். நான் தூங்க போறேன் கல்யாண், யாரையும் உள்ள அலோவ் பண்ணாத என்று பீதாம்பரம் சொல்ல, அவனும் பெருமூச்சுடன் ராபர்ட்டுடன் வாசலில் நின்று கொண்டான். அதே சமயம் நிகிலாவும் ஜனகனும் கப்பலின் டெக்கில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜனா, நம்ம கல்யாணம் ஓகே ஆகணும்னு நினைக்கவே இல்லை, எவ்வளோ போராட்டம்ல என்று கேட்க, உன் அப்பா ஓகே பண்ணுவார்னு நானுமே எதிர்பார்க்கலடி என்று சொன்னவன் அவள் கழுத்தை பற்றி இதழில் இதழ் பதித்துக் கொண்டான். அவளை அவன் ஆழ்ந்து முத்தமிடுவதை சற்று தள்ளியிருந்து பார்த்த நிவேதா பெருமூச்சுடன் பார்வையை திருப்பிக் கொள்ள, அவளுக்கு சற்று தள்ளி அமர்ந்திருந்த துஷ்யந்தன், என்னடி உன் அக்காவுக்கு இப்படி பப்ளிக்கா கிஸ் அடிக்கிறாமோ மாமா என்று கேட்டான். கடுப்ப கிளப்பாதடா என்று சொல்லிக்கொண்டே நிவேதா எழுந்து செல்ல, இதழ்களை பிதுக்கிய துஷ்யந்தன் அலைபேசியில் கேமை விளையாட ஆரம்பித்து விட்டான். அவன் கற்பது என்னவோ காலேஜில்தான். அந்த வயதுக்கே உரிய குறும்புத்தனமும் விளையாட்டுத்தனமும் அவனுக்கு நிறையவே இருந்தது. வீடியோ கேமை விளையாடியவன், இந்த கிஸ்ஸினையும் வீடியோ எடுத்து வச்சுப்போம் என்று நினைத்தபடி இயற்கையை எடுப்பது போல் ஜனகன் மற்றும் நிகிலாவையும் வீடியோ எடுத்துக்கொண்டான். அவன் பொழுதுபோக்கே இதுதான். அடுத்தவர்களின் அந்தரங்கங்களை வீடியோ எடுத்து வைத்துக் கொள்வான். அதனை வைத்து எல்லாம் மிரட்ட மாட்டான். ஆனால் பார்த்துக் கொள்வான், ரசித்துக் கொள்வான். அதே சமயம் கிருஷ்ணன் ஜெகதீஷிடம் பேசிக் கொண்டிருந்தான். பெரியப்பா, எதுக்கு ஜனகனுக்கு ஓகே சொன்னீங்க? அவன் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? ஏற்கனவே ஒருத்தி இப்படி ஸ்டேட்டஸ் குறைஞ்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பட்ட பாடு போதாதா? இதுல நிகிலாவுமா என்று ஆதங்கப்பட, எனக்கு புரியுதுடா, அவ கேட்கவே இல்லையே. அவன் கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா போல, அதையும் என்கிட்ட சொன்னான்
என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா செத்துருவேன்னு மிரட்டிதான் இதுக்கு சம்மதிக்க வச்சா என்றார். அதெல்லாம் அப்படிதான் மிரட்டுவாங்க. அப்புறம் கண்ணை கசக்கிக்கிட்டு வயிற்றுல பிள்ளையோட வந்து நிப்பாங்க என்று அழுத்துக்கொள்ள ஜெகதீஷும் யோசனையில் ஆழ்ந்து விட்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கே வந்தார் வக்கீல் சரவணன். சரி, நான் கிளம்புறேன் பெரியப்பா என்றபடி கிருஷ்ணன் அகன்றுவிட, இப்போது ஜெகதீஷ் முன்னே வந்து அமர்ந்த சரவணன், நீங்க சொல்றது உண்மைதானா என்று கேட்டான். என்றார். மொத்த சொத்தும் நிகிலாவுக்குன்னா நிவேதாவுக்கு ஒன்றும் இல்லையா என்று கேட்க, அவளுக்கு ஒரு பைசா கூட இல்லை என்று ஆணித்தரமாக வந்தது ஜெகதீஷின் வார்த்தைகள். நீங்க சொன்ன மாதிரியே உயில் ரெடி பண்ணிட்டேன், ஒரு சந்தேகத்துக்கு தான் கேட்டுக்கிட்டேன் என்று சரவணன் சொல்ல, என்று மட்டும் சொல்லிக் கொண்டார். அதே சமயம், ஸ்மோக் பண்ணிட்டு வரேண்டா என்று சொன்ன கல்யாண் அங்கே ராபர்ட்டை காவலுக்கு நிறுத்திவிட்டு டெக் அருகே ஏறி வந்தான். அவன் கண்ணில் ஓடி விளையாடி கொண்டிருந்த மனிஷா தென்பட, அந்த குட்டியோ ஷிப்பின் கம்பியில் ஏற ஆரம்பித்து விட்டது. அவளுக்கு அருகே யாரும் இல்லை. பதறிவிட்டான். ஓடி வந்து குழந்தையை அவன் தூக்கிக் கொண்ட சமயம், மனிஷா என்று சொல்லிக்கொண்டே அங்கே ஓடி வந்து சேர்ந்தாள் ஆராதனா. அவனுக்கோ ஆத்திரம். ஆராதனாவை முறைத்துக்கொண்டே, குழந்தையை பெத்தா மட்டும் போதாது, ஒழுங்கா வளர்க்க தெரியணும். எவன் கூட வாச்சும் உனக்கு கூத்தடிக்கணும்னா குழந்தை எதுக்கு தூக்கிட்டு இங்கே வந்த என்றவன் வாயில் வார்த்தைகள் தாறுமாறாக வந்தன. அதுவரை இருந்த அழுத்தம் எல்லாம் அவளில்தான் தூக்கி கொட்டியிருந்தான். அவனையே வெறித்து பார்த்தவள், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் என்றாள். என்னடி மைண்ட்? இப்ப மட்டும் இவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா உன்னை சாவடிச்சிருப்பேன் என்று சேரினான். அப்போது அங்கே வந்தான் ஷியாமளன். எனி ப்ராப்ளம் என்று கேட்க, ஆராதனாவோ நத்திங் என்று சொல்லிக்கொண்டே கல்யாணை முறைத்தபடி அவனிடமிருந்த குழந்தையை வாங்கிக் கொண்டு விறுவிறுவென செல்ல, கல்யாண் தோளில் கையை போட்ட ஷியாமளனோ, முடிஞ்சது முடிஞ்சதுதான் கல்யாண் என்றான். கல்யாணோ பெருமூச்சுடன், ஐநோ என்று சொல்லிக்கொண்டே நடந்து செல்ல முயல, ஹேய் என்றான். திரும்பி பார்த்தான் கல்யாண். அவளை எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கையை பிடிக்கவே விட மாட்டேங்கிறா என்று சொல்ல, கல்யாணுக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. கல்யாணம் பண்ணுங்க சார் முதல்ல என்றான். அது பண்ணிடலாம், பார்க்க செம்மையா இருக்கா, என்னாலதான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல என்று சொல்லி அவன் உடலை வளைத்து சோம்பல் முறிக்க, அவனை எரிச்சலாக பார்த்துவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான் கல்யாண். இப்படியே அடுத்த நாள் கழிந்திருக்க, நிகிலாவின் பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் இரவு அது. தனது அறைக்குள் படுத்திருந்த ஜனகனுக்கு அழைப்பு வந்தது. அவன் எடுத்து காதில் வைக்க, ஜனா, ரூமுக்கு வரியா என்று கேட்டாள் நிகிலா. பர்த்டே விஷ் பண்ணணுமா என்று ஜனகன் கேட்க, ஃபர்ஸ்ட் விஷ் நீதான் பண்ணணும் என்றாள் அவள். அவனும் சிரித்துக்கொண்டே, ஷ்வர் என்று சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தவன் தன்னை கண்ணாடியில் பார்த்தான். பார்த்தாலே ஈர்த்துவிடும் தோற்றம். செம்ம மச்சக்காரண்டா நீ என்று தன்னை பார்த்தபடி சொல்லிக்கொண்டே வெளியேறி வந்தவனை ஓரமாக பற்றி இழுத்திருந்தாள் நிவேதா. ஹேய் நிவே என்றான் அவன். எனக்கு முன்னாடியே அவளை கிஸ் அடிக்கிற என்று அவள் கேட்க, பொறாமப்படாதடி, நீயும் அவளும் எனக்கு 2 கண்கள் மாதிரி என்றான் அவன். அப்ப என்னையும் கிஸ் அடிச்சிட்டு போ என்று சொல்ல, ஓகே என்று ஒரு மார்க்கமாக சொல்லிக்கொண்டே அவள் முகத்தை தாங்கி இதழ்களில் இதழ்களை பதித்திருந்தான். முத்தம் நீண்ட சமயம் அந்த வழியாக வந்த துஷ்யந்தன் கண்ணில் பட்டு தொலைத்தது. ஓஹோ, இவர் 2 சேனல் ஓட்டுறான் போல என்று நினைத்துக்கொண்டே தனது அலைபேசியில் அதனையும் வீடியோ எடுத்திருந்தான். ஆழ்ந்த முத்தமிட்ட விலகிய ஜனகன், கிஸ் அடிச்சு மூடேத்திட்ட, உன் அக்கா கிட்ட எல்லாமே முடிச்சிட்டு வரேன் என்று கண் சிமிட்டி சொல்ல, ஹேய் ஏன் கூட இப்போ என்று கேட்டாள் அவள். அவனும், முடிச்சிட்டு வர்றேன், மீதியை உன்கிட்ட பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் நிகிலாவின் அறைக்குள் புகுந்து கொண்டான். இருவரும் அந்யோன்யமாக தன் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். நாளைக்கு நீ மிஸ்ஸஸ் ஜனகன் என்று சொல்லி அவளை அணைத்து அத்துமீறினான். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வெளியேறியவன் கண்ணில் பட்டதென்னவோ அந்த அறையை கடந்து சென்ற கிருஷ்ணன் தான். அவனுக்கோ ஜனகனை கண்டாலே ஆத்திரம். முகத்தை திருப்பிக் கொண்டே செல்ல, மச்சான் ஏன் மேல என்ன கோவம் என்று அவன் தோளில் ஜனகன் கையை போட, கையெடுடா
என்று திட்டிவிட்டு அவன் சென்று விட்டான். அப்படியே ஜனகனும் ரொம்பத்தான் என்று முணுமுணுத்தவனது தோளில் கையை போட்டான் அவன் நண்பன் ரஞ்சன். என்ன மச்சி, வாழ்ற போல என்று சொல்ல, இல்லையா பின்ன, பொண்ணும் கொடுத்து பொருளும் கொடுக்கிறார்ல என் மாமனாரு, சும்மா சொல்லக்கூடாது. மாமா 2 பொண்ணுங்களையும் செல்ல மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு என்று பேசிக்கொண்டே கப்பலின் டெக்குக்கு சென்றான். இரவாகி இருந்தது. ரஞ்சனும் ஜனகனும் சிறிது நேரம் சிகரெட்டை புகைத்திருக்க ஜனகனின் அலைபேசி அலறியது. நிவேதாதான் அழைத்தாள். ஹலோ என்றான். ஜனா என்றாள் மோகம் கலந்த குரலில். டெக்குக்கு வா என்று சொல்லிவிட்டு வைத்திருந்தான். என்னடா அடுத்த பொண்ணா என்று கேட்க, செம்ம மூட்ல இருக்கா போல என்று சொல்ல, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு என்று சொல்லிவிட்டு ரஞ்சன் இறங்கி சென்று விட்டான். நிவேதா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு டெக்குக்கு ஏறி சென்றாள். அங்கே சுற்றி தேடினாள். யாரும் இல்லை. அந்த இடமே வெறிச்சோடி போயிருந்தது. ஜனா என்று அழைத்தாள். பதில் இல்லை. எந்த அரவமும் இல்லை. அப்படியே நடந்து சென்றவளது காலில் ஏதோ தட்டுப்பட்டது. யாரோ படுத்து கிடக்கும் உணர்வு. இருளில் தெளிவாக தெரியவில்லை. கையில் இருந்த அலைபேசியில் டார்ச் அடித்து கீழே பார்த்தாள். பார்த்தவளுக்கு மயக்கம் வராத குறைதான். அங்கே கழுத்து அறுபட்ட நிலையில் இறந்து கிடந்தது வேறு யாருமல்ல, ஜனகன்தான். அத்தியாயம் 2. நிவேதா போட்ட சத்தத்தில் அருகே இருந்தவர்கள் டெக்கை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். அனைத்து விளக்குகளும் போடப்பட்டிருக்க நிவேதா அருகே முதலில் ஓடி வந்த நிர்மலா ஐயோ என்றபடி வாயில் கையை வைத்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அங்கே வந்து சேர கல்யாணம் சத்தம் கேட்டு, ராபர்ட், டெக்ல ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று சொன்னவன் அவனை பீதாம்பரத்துக்கு காவலாக வைத்துவிட்டு மேலேறி சென்றான். அதே சமயம் நிகிலாவும் அறைக்குள் இருந்து பதறிக்கொண்டு டெக்குக்கு ஏறி சென்றவள் அங்கே இருப்பவர்களை விலக்கிவிட்டு பார்த்தாள். அன்று அவள் பிறந்த நாள் மட்டுமல்ல, நிச்சயதார்த்த நாள் கூட. சற்று முன்னர் அவளுடன் அந்யோன்யமாக இருந்த அவள் காதலன் இப்படி கழுத்தறுப்பட்டு கிடக்கிறான். அதனை பார்த்ததுமே பெண் அவளுக்கு தலை சுற்றி கொண்டு வர தலையை பற்றி கொண்டு மயங்கி சரிந்திருந்தாள். உடனே அங்கே நின்ற ஜெகதீஷ், நிகிலா என்று பதறிக்கொண்டு அவளை எழுப்ப முயல கிருஷ்ணன் அவள் கன்னத்தை தட்டி ஆராதனா என்று அழைக்க அவளும் மகளை தூக்கி கொண்டு அங்கே வந்திருந்தாள். ஆராதனாதான் வைத்தியராயிற்றே. அம்மா, இவளை பிடிங்க என்று குழந்தையை மனோகரியிடம் கொடுத்துவிட்டு ஓடிச் சென்று நிகிலாவை பரிசோதித்தவள், ஜஸ்ட் மயக்கம்தான் கிருஷ்ணா, அவ ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிடலாம் என்று சொன்னாள். அவனும் அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் செல்ல அவ்விடம் வந்து சேர்ந்தான் கல்யாண். எட்டி பார்த்தவன் கண்ணில் இறந்து கிடந்த ஜனகன் தென்பட, ஜஸ்ட் கிளியர், இப்படி குவிஞ்சு நின்னா என்ன அர்த்தம் என்று அனைவரையும் திட்டி ஆட்களை விலக்கிவிட்டு உள்ளே வந்தான். இடையில் கையை வைத்து ஜனகனை பார்த்துவிட்டு, யார் டெட் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தது என்று கேட்க, நான் என்று நடுக்கத்துடன் சொன்னாள் நிவேதா. என்று சொன்னவன், நீ எதுக்கு இங்கே வந்த என்று அடுத்த கேள்வி கேட்டான். சற்று திணறி தடுமாறிவிட்டு, காத்து வாங்க வந்தேன் என்றாள். அவளை ஆராய்ச்சியாக பார்த்துவிட்டு ஜெகதீஷை பார்த்தவன், ஷிப் கரைக்கு போய் சேர எப்படியும் 3 days ஆகும்ல என்று கேட்டான். அவரும் ஆம் என்று தலையாட்ட, நான் மினிஸ்டர் கூட வந்தவன்தான். லீகலி நான் இந்த கிரைம் கேஸை டீல் பண்ண முடியாது. ஆனா எனக்கு மினிஸ்டரோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். கில்லர் யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கொலைக்காரனோட மினிஸ்டரை என்னால டிராவல் பண்ண அலோ பண்ண முடியாது என்று சொல்லி அங்கே இருந்த சிசிடிவிகளை பார்த்துவிட்டு, ஜஸ்ட் கிளியர் திஸ் ஏரியா, யாரும் டெட் பாடியை டச் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். நேரே அவன் வந்தது என்னவோ மினிஸ்டரை தேடித்தான். அவன் இந்த கேஸை டீல் பண்ண வேண்டும் என்றால் அவருடைய அனுமதி தேவை. அவருமே இந்த சலசலப்பில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க, சார் என்று சல்யூட் அடித்தபடி அவர் முன்னே நின்றிருந்தான் கல்யாண். என்ன பிரச்சனை கல்யாண் என்று அவர் கேட்க, மாப்பிள்ளைய யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க என்றான். ஓ மை காட் என்று சொல்லி அவர் தலையில் கையை வைக்க, ஒரு கல்பிரிட் கூட நீங்க டிராவல் பண்றது எனக்கு சரியா படல சார். ஷிப்பு கரைக்கு போக 3 days ஆகும். இங்க உங்களை செக்யூர் பண்ண நம்ம ஃபோர்ஸை கூப்பிட்டா
அவங்க வந்து சேரவும் 3 days ஆகும். இந்த கேஸை நான் டீல் பண்ண எனக்கு உங்க பெர்மிஷன் வேணும். யாரு கல்பிரேட்னு கண்டுபிடிச்சிட்டா கொஞ்சம் நிம்மதியா டிராவல் பண்ணலாம் என்று சொல்ல, அவரும் கோ ஹெட், உனக்கு பர்மிஷன் நான் எடுத்து தரேன் என்று அவரும் உயிர் பயத்தில் சொல்ல, ஓகே சார் என்று சொல்லி சல்யூட் அடித்தவன், வெளியே இருக்கிற செக்யூரிட்டிஸ் 2 பேரையும் இங்க வந்து நிக்க சொல்றேன் என்று சொன்னான். ஓகே என்று அவர் சொல்ல, வெளியே வந்தவன் அங்கே நின்ற ராபர்ட்டிடம், பாத்துக்கோ, நான் வெளியே நிற்கிற 2 செக்யூரிட்டிஸையும் இங்க அனுப்புறேன் என்று சொல்லி அவர்களுக்கு அலைபேசியில் தகவலையும் சொன்னவன் அவர்கள் அங்கே வந்ததும் புறப்பட்டிருந்தான். நேரே அவன் சென்றது சிசிடிவி இருக்கும் அறைக்குள் தான். அவன் போலீஸ் என்று தெரிந்ததால் அனைவரும் அவனுக்கு இடைவெளி விட்டு நிற்க அங்கே அமர்ந்து அனைத்து சிசிடிவிகளையும் பரிசோதித்தான். எல்லா இடங்களிலும் சிசிடிவி பொருத்தப்படவில்லை. சில இடங்கள் சிசிடிவியின் கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. அந்த இடங்களை கொலையாளி கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கிறான் என்று அப்பட்டமாக தெரிந்தது. பிளான்டு மர்டர் என்று இதழ்களுக்குள் சொல்லிக் கொண்டவன் காதில் இன்னொரு அலறல் சத்தம். இந்த சத்தம் ஒரு ஆணுடையது. சட்டென எழுந்தவன் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். சத்தம் கேட்ட திசையில் ஏற்கனவே சிலர் ஓடியிருக்க, சத்தம் வந்தது என்னவோ ஆண்கள் கழிப்பறையில் இருந்துதான். உள்ளே சென்றவன் கண்ணில் சுவருடன் சாய்ந்தபடி கீழே விழுந்து கிடந்த துஷ்யந்தன் தான் தென்பட்டான். அவன் முகமோ பயத்தில் விளிரி இருக்க, துஷ்யந்தன் என்று அவனை கல்யாண் உசுப்ப, அவனோ கையை அங்கே மூடப்பட்டிருந்த கழிப்பறையை காட்டினான். தாழிடப்படவில்லை, மூடப்பட்டுதான் இருந்தது. வேகமாக சென்று கதவை காலினால் தள்ளினான் கல்யாண். அங்கே கழுத்தறுப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது என்னவோ ஜனகனின் நண்பன் ரஞ்சன் தான். ஓ ஷிட் என்று வாய்க்குள் முணுமுணுத்தவன் கண்ணில் அங்கே வந்த ஜெகதீஷ் தென்பட, திஸ் இஸ் சீரியஸ் மேட்டர் என்றான் கல்யாண். இங்க என்னதான் நடக்குது என்று அவர் பதற, சிசிடிவி ஆக்சஸ் இருக்கிறது இங்க ஒர்க் பண்ற சிலருக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தானே என்று கேட்டான். எஸ் என்றார் அவர். சிசிடிவில படாம கொலை பண்ணியிருக்கான் கல்பிரிட். இந்த பாத்ரூம் முன்னாடி கூட சிசிடிவி இல்ல. சோ ஒன்னு இங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கணும், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கணும் என்றார். ஆர் யூ கிரேசி? நாங்க எதுக்கு கொலை பண்ண போறோம் என்று கிருஷ்ணன் கேட்க, அவனை ஆழ்ந்து பார்த்தவன், கொலை நீங்க கூட பண்ணியிருக்கலாம் மிஸ்டர் கிருஷ்ணன். உங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ் குறைஞ்ச மாப்பிள்ள மாதிரி பிடிக்காதே என்றான். பெரியப்பா, என்ன பேசிட்டு இருக்கான் இவன் என்று கிருஷ்ணன் எகிற, இங்க பாரு, உன் பணக்கார திமிரெல்லாம் வெளியே வச்சுக்கோ. இங்க எனக்கு நீயும் ஒண்ணுதான், பாத்ரூம் கழுவுறவனும் ஒண்ணுதான், புரியுதா? ஜஸ்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணு என்றான். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க என்று கிருஷ்ணன் ஆரம்பிக்க, கிருஷ்ணா, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். இது சின்ன விஷயம் இல்லைன்னு தோணுது. 2 கொலை நடந்திருக்கு. இப்படியே விட்டா நெக்ஸ்ட் யாருன்னு தெரியாது. 3 நாள் நம்ம டிராவல் பண்ணணும் என்று ஜெகதீஷ் சொல்ல, கிருஷ்ணன் பெருமூச்சுடன் தலையை கொதியவன், நவ் வாட் என்று கேட்டான். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மேல இருக்கிற மீட்டிங் ஹால்ல அசம்பிள் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே விறுவிறுவென அவன் மேலே ஏறி சென்றான். நீங்க இவனுக்கு நிறைய இடம் கொடுக்குறீங்க பெரியப்பா என்றான் கிருஷ்ணன். மினிஸ்டர் கால் பண்ணி சொன்னாரு, அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. நம்ம முரண்டு பிடிச்சா நம்ம தான் கல்பிரேட்னு சொன்னாலும் சொல்லிடுவான் என்று சொன்ன ஜெகதீஷ், எல்லாரையும் மேல வர சொல்லு என்று சொல்லிக்கொண்டே மாடி ஏறி சென்றார். அதே சமயம் அறைக்குள் அப்போதுதான் மயக்கத்திலிருந்து எழுந்த நிக்கிலா ஆராதனாவை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டாள். திருமணம் அன்று மணமகன் இறந்தால் வலி அதிகம்தானே. ஆராதனாவும் அவள் முதுகை வருடி, அழாதடி என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, அறையை திறந்து கொண்டு வந்த கிருஷ்ணன், எல்லாரையும் மேல இருக்கிற மீட்டிங் ரூம்குள்ள அந்த கல்யாண் வர சொல்லியிருக்கான் என்றான் எரிச்சலாக. எதுக்கு என்று ஆராதனா கேட்க, நம்ம யாரோதான் ஜனகனை கொண்டு இருக்கணுமா என்று சொன்னான் கிருஷ்ணன். என்ன விளையாடுறாரு அவரு? இருக்கிற வன்மையெல்லாம் வச்சு பண்றாரு போல இருக்கு கிருஷ்ணா என்று சொல்ல, எனக்கும் அதான் தோணுது. ஆனா 2 கொலை, அப்படியே விடவும் முடியாது என்று சொன்னான். என்னது 2 கொலையா என்று அதிர்ந்த ஆராதனாவுக்கு ரஞ்சனின் இருப்பு பற்றி தெரியவில்லை. ரஞ்சனும் பாத்ரூம்ல செத்து கிடக்கிறான் என்று சொன்னான் கிருஷ்ணன். என்ன, ரஞ்சனுமா என்று ஒருங்கே அதிர்ந்தார்கள் ஆராதனாவும் நிகிலாவும்.
துஷிதான் பார்த்து பதறிட்டான் என்று சொல்ல, இங்க என்னதான் நடக்குது என்று அழுகையுடன் நிகிலா கேட்க, எவனோ ஒரு கொலைகாரன் இருக்கான், கண்டுபிடிச்சுதான் ஆகணும், எல்லாரும் சீக்கிரம் மேல வாங்க என்று சொன்னான் கிருஷ்ணன். நிகிலா தனது அலைபேசியை எடுக்க அதில் மிஸ்டு கால் இருந்தது. அதனை பார்த்தாள். ரஞ்சன் தான் அழைத்திருந்தான். ரஞ்சன் எனக்கு கால் பண்ணியிருக்கான், நான் கவனிக்கல என்று சொல்ல, என்னடி சொல்ற என்று ஆராதனா பதற, எனக்கு பயமா இருக்கு அண்ணி என்றாள் நிகிலா. பயப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, என்னன்னு பாத்துக்கலாம் வா என்று அவள் கையை பற்றி மேலே அழைத்து சென்றாள். எல்லோரும் வந்து அமர்ந்து விட்டார்கள். மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டு நின்ற கல்யாணின் விழிகள் எல்லோரிலும் படிந்து மேண்டது. உங்க ஃபேமிலியில 3 பேர் மிஸ் ஆகுறாங்களே என்று கேட்டான். அங்கே வந்த கிருஷ்ணா, நிகிலாவும் ஆராதனாவும் வர்றாங்க என்று சொல்லி அங்கிருந்த இருக்கையில் அமர, மனோகரியின் கையில் இருந்த மனிஷா அழ ஆரம்பித்து விட்டாள். மனோகரியோ செல்லம் என்று அவளை ஆறுதல் படுத்த முயல, கல்யாண் பெருமூச்சுடன், என்கிட்ட கொடுங்க என்று கேட்டான். முன்னமே என்றால் கொடுத்திருக்க மாட்டார். இப்போது குலை நடுங்கி போய் இருப்பவருக்கு இல்லை என்று சொல்ல தைரியம் கொஞ்சமும் இல்லை. குழந்தையை நீட்ட, ஹே குட்டி என்று சொல்லி தூக்கிக் கொண்டவன் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு குழந்தையை ஆழ்ந்து பார்த்தான். அப்படியே அவன் சாயல். அவன் சிரிப்பதே அரிது. இப்போது மென்மையாக, மிக மிக மென்மையாக சிரித்தான். அப்படியே ஜன்னலினோடு, அங்க பாருங்க என்று குழந்தைக்கு சுட்டிக்காட்ட, குழந்தையும் அழுகையை நிறுத்திவிட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டது. கிருஷ்ணனோ இதழ்களை கடித்து கோபத்தை அடக்கிக் கொண்டு மனோகரியை பார்த்தவன், அத்த, எதுக்கு அவங்கிட்ட கொடுத்தீங்க என்று கடுப்பாக கேட்க, பயமா இருக்குடா என்று சொன்னார் மனோகரி. சலிப்பாக இருபக்கமும் தலையாட்டிக்கொள்ள அங்கே வந்த ஆராதனாவின் விழிகள் குழந்தையுடன் நின்றிருந்த கல்யாணில் படிந்து மீண்டது. குழந்தையை வாங்கிக் கொள்ள அவன் அருகே அவள் செல்ல, அவளை அழுத்தமாக பார்த்தவன், நானே வச்சுக்கிறேன், நீ உட்காரு என்றான். அவளுக்கு கோபம்தான் வந்தது. இல்ல என்று ஆரம்பிக்க, உட்கார சொன்னேன் என்று கர்ஜனையாக வந்தது அவன் குரல். ஜெகதீசோ உட்காருமா என்று சொல்ல, வேண்டா வெறுப்பாக அவள் அமர்ந்து கொண்டாள். இப்போது அங்கே வந்து அமர்ந்த நிகிலாவை பார்த்தவன், ஆர் யூ ஓகே என்று கேட்க, அவள் இதழ் கடித்து அழுகையை அடக்கிக் கொண்டு ஓகே என்றாள். அவளை பார்க்கவே அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. உணர்வுகளை காட்டினால் அது கல்யாணம் அல்லவே. என்று சொல்லிவிட்டு இப்போது பயத்துடன் அமர்ந்திருந்த நிவேதாவை பார்த்தவன், நீதானே ஃபர்ஸ்டா ஜனகனை பார்த்த என்று கேட்க, என்றாள் அவள். நடு இரவுல காத்து வாங்க அங்க போகணும்னு என்ன அவசியம்? ஓ ரூம்லேயே பால்கனி இருக்கே என்று கேட்டான். ஆசையா இருந்துச்சு என்று அவள் திணறிக்கொண்டே சொல்ல, அவளை ஆழ்ந்து பார்த்தவன், ஐ டோன்ட் பிலீவ் யூ நிவேதா, உன் போனை கொடு என்றான். அவள் பதறிவிட்டாள். ஃபோன் எதுக்கு என்றவள் கேட்க, ஃபோனை குடு என்று கர்ஜனையாக குரல் உயர்த்தி அவன் கேட்க, அவன் கையில் இருந்த மனிஷா அழ ஆரம்பித்து விட்டாள். ஹே சாரிடா கண்ணா என்று மென்மையாக அவள் கன்னத்தில் முத்தம் பதித்து அவளை ஆசுவாசப்படுத்திக் கொண்டே கையை நீட்ட, நிவேதாவுக்கோ அலைபேசியை கொடுக்க கொஞ்சமும் இஷ்டமில்லை. அதில்தான் 1000 ரகசியங்கள் இருக்கின்றதே. காலில் சுடுநீர் ஊற்றப்பட்டது போல் நிற்கிறான் கல்யாண். மறுக்கவும் முடியாது. அலைபேசியை நீட்டியிருந்தாள். அதனை வாங்கிக் கொண்டு கையில் இருந்த குழந்தையை ஆராதனாவின் மடியில் வைத்துவிட்டு அலைபேசியை பார்த்தான். லாக் செய்யப்பட்டிருந்தது. பாஸ்வேர்ட் என்று கேட்டான். அது என்று நிகிலா திணற, அவனோ கன நேரத்தில் அலைபேசியை அவள் முகத்துக்கு நேரே பிடிக்க, அது முகத்தை அடையாளம் கண்டு அன்லாக் ஆகியது. நிவேதாவுக்கு நெஞ்சே அடைத்துவிட்டது. பயமா இருக்கா என்று அவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே கேட்க, இல்லை என்று தலையாட்டினாள். கண்ணுல நிறையவே பயம் தெரியுது என்று கிண்டலாக சொல்லிக்கொண்டே அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டவன் மேசையில் நிவேதாவின் அலைபேசியை வைத்துவிட்டு தனது பாக்கெட்டில் இருந்த ஜனகனின் அலைபேசியை எடுத்து வைத்தவன், இது ஜனகனோட போன் என்றான். நிவேதாவுக்கு மூச்சே அடைத்துவிட்டது. அவள் விழிகள் அதிர்ந்து விரிய, ஷேர் சாட் ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி எல்லாம் உடனே கிளியர் பண்ணிட்டு வர போல. ஆனா ஓன் துரதிர்ஷ்டம், சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு அனுப்பின மெசேஜ் அப்படியே இருக்கே. ஆனா அந்த 3 மெசேஜை வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதான் உன் போனை கேட்டேன் என்று சொல்லிக்கொண்டே
அவள் அலைபேசியை ஆராய அவளுக்கோ இதயம் வெடித்துவிடும் உணர்வுதான். கண்ணில் நீர் நிரம்பிக் கொண்டது. கல்யாணியை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மெசேஜ் எல்லாம் பார்த்த கல்யாணின் புருவம் ஏறி இறங்க, மேடத்துக்கு ஹிஸ்டரி டெலிட் பண்ற பழக்கம் இல்லை போலையே என்று கேட்டான், விழிகளை உயர்த்தி அவளை பார்த்து கொண்டு. சட்டென வெளிந்த கண்ணீரை துடைத்துக் கொள்ள, யூ ஆர் சச் அ சீப் பர்சன் நிவேதா என்று அருவருப்பாக வந்தன அவன் வார்த்தைகள். கிருஷ்ணனோ, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்று கேட்க, அவனை ஆழ்த்த பார்த்த கல்யாண், அக்கா தங்கச்சின்னு 2 பேர் கூடவும் உன் மாப்பிள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அண்ணனா இருந்துட்டு அதை பார்க்க வக்கில்ல, என்கிட்ட வந்து எகிரிட்டு இருக்க என்று சீர அந்த இடமே ஸ்தம்பித்து போனது. நிகிலாவின் விழிகள் நிவேதாவை அடிபட்ட பார்வை பார்த்து கொண்டன. அத்தியாயம் 3. நிவேதாவுக்கு யாரையும் பார்க்க தைரியமில்லை. தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. நிவேதா என்ற அந்த அறையே அதிரும் வண்ணம் ஜெகதீஷ் அழைக்க, சாரிப்பா, நான் பண்ணது தப்புதான் என்று சொல்லி முகத்தை மூடி அழ, சலிப்பாக நெற்றியை நீவிக்கொண்ட கல்யாண், இப்போ அழுது என்ன பயன் என்று எரிச்சலாக சொன்னான். எல்லோருக்கும் என்ன சொல்வது என்று கூட தெரியாத நிலைமைதான். இப்படி ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஜெகதீஷ் நிவேதாவை வெறுப்பாக பார்த்துவிட்டு அருகே அமர்ந்திருந்த நிர்மலாவை பார்க்க, அவரோ மகளை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். நிவேதா, என்ன பண்ணி வச்சிருக்க என்று கிருஷ்ணன் கேட்க, விடுடா, இப்ப பேசி என்ன ஆயிட போகுது என்றார் வேணுகோபாலன். நிகிலாவின் கண்ணில் இருந்தும் கண்ணீர். தனது தங்கையே தனக்கு துரோகம் செய்திருக்கிறாள் என்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதுவரை ஜனகனின் இறப்புக்காக அழுதவள் இப்போது துரோகத்துக்காகத்தான் அழுதாள். அவன் சாக வேண்டியவன்தான் என்று அவள் மனம் சொல்லிக்கொள்ள, கண்ணீரை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்து அமர்ந்து கொண்டவள், சார் என்றாள் கல்யாணிடம். என்று அவன் சொல்ல, ரஞ்சன் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணான். நான் அந்த டைம்ல ஜனகன் செத்ததுல மயங்கி விழுந்ததால போனை கவனிக்கல என்றாள். எதுக்கடி இதெல்லாம் உளறிட்டு இருக்க என்று ஆராதனா அவள் காதருகே கேட்க, இங்க நிறைய ரகசியம் இருக்கும் போல இருக்கு, எல்லாமே கண்டுபிடிக்க நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் என்றாள். அவளை மிச்சதலாக பார்த்துவிட்டு ஆராதனாவை முறைத்த கல்யாண், மேடம் யாரையும் காப்பாத்த போறீங்களா என்ன என்றான். கொலை பண்ணது யாருன்னு தெரியாம எப்படி காப்பாத்துறது என்று அவள் கடுப்பாக கேட்டுக்கொள்ள, அப்போ கீப் குவைட் என்று வாயில் சுட்டு விரலை வைத்து காட்ட, அவளும் அவனை முறைத்துவிட்டு அமைதியாகிவிட்டாள். எத்தனை மணிக்கு கால் பண்ணியிருக்கான் என்று கேட்க, அவளும் அலைபேசியை பார்த்துவிட்டு, இரவு 1 மணிக்கு என்றாள். எத்தனை மிஸ்டு கால் என்றான். 3 என்று சொல்ல, ரஞ்சனோட டெட் பாடிய துஷ்யந்தன் பார்த்தது ராத்திரி 1:05 இருக்குமா என்று கேட்டபடி துஷ்யந்தனை பார்க்க, எனக்கு டைம் தெரியல என்றான் அவன். இப்பொழுது பெருமூச்சுடன், நீ இருக்கிறது லக்ஸரி ரூம் தானே என்று கேட்க, அவனும் ஆம் என்று தலையாட்ட, அதுக்குள்ள பாத்ரூம் இருக்குமே, நீ எதுக்கு பப்ளிக் பாத்ரூம்குள்ள வந்த என்று அடுத்த கேள்வியை கேட்டான். அவன் திணற ஆரம்பித்து விட்டான். அது என்று சொன்னபடி எச்சிலை கூட்டி விழுங்கியவன், டெக்கில் சத்தம் கேட்டு வந்தனா, அவசரமா பாத்ரூம் வந்துச்சு அதான் என்றான். ஓகே, அதுக்கு நீ ஏன் கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம் உள்ள போன? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளேயே போயிருக்கலாமே என்றான். ஆராதனாவுக்கு பொறுமை போய்விட்டது. அவன் எதுக்கு கல்பிரேட் மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க என்று சீர, உன்னை அமைதியா இருக்க சொன்னேன் என்றான். நீங்க பண்ற அநியாயம் எல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா என்று அவள் கேட்க, அவளை முறைத்தவன், அவன் சரியா பதில் சொன்னா நான் ஏன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்க போறேன் என்றான். நீங்க இப்படி கேட்டா அவன் திணறுவான் தானே என்றாள் அவள். அதுக்காக கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டே கேள்வி கேட்க முடியுமா என்று கேட்டுவிட்டு துஷ்யந்தனை பார்த்தவன், போன குழுடா என்றான். இல்லை என்று அவன் தலையாட்டினான். மேசையில் கையை ஊன்றி எழுந்தவன் அவனை நோக்கி வர, அவனும் எழுந்து நின்று கல்யாணை பார்க்க, இப்ப போனை தரப்போறியா இல்லையா என்றான். அவன் அழுத்தமாக இல்லை என்று தலையாட்ட, தலையை கோதிய கல்யாணம், என்னோட கோபத்தை கிளறாம போனை குழுடா என்றான். அங்கே இருந்த கிருஷ்ணனோ, அவனை எதுக்கு என்று ஆரம்பிக்க, சுட்டு விரலை வாயில் வைத்து பேச வேண்டாம் என்று சைகை செய்த கல்யாண், கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்ததானே என்று சீர,
கிருஷ்ணனும் அமைதியாகிவிட்டான். இப்போது துஷ்யந்தனை நோக்கி கையை நீட்டிய கல்யாண், போனை கொடு என்று சொல்ல, இல்ல நான் கொடுக்க மாட்டேன் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு அங்கே இருந்து நகரப் போக இழுத்து அவன் ஷர்ட் காலரை பிடித்த கல்யாண், பேசிட்டு இருக்கன்ல என்றான். போன் என்னோட பிரைவசி என்றான். அவனை ஆழ்ந்து பார்த்த கல்யாண், இங்க 2 கொலை நடந்திருக்கு. நீ ஒரு கொலைய ஃபர்ஸ்டா பார்த்திருக்க. சோ உன்னை கூட நான் சந்தேகப்படலாம் என்றான். பழி வாங்குறீங்களா என்று கேட்டான் துஷ்யந்தன். அவன் சற்றை விட்டவனோ அவனை இடையில் கையை வைத்து ஆழ்ந்து பார்த்து, நானும் பார்த்துட்டே இருக்கேன். பழி வாங்குறேங்கிற ரேஞ்சில் எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க. நான் எதுக்குடா உங்களை பழி வாங்கணும்? உன் அக்கா டைவர்ஸ் கேட்டா, நான் மியூச்சுவலாக தான் கொடுத்தேன். இதில் பழி வாங்க என்ன இருக்கு? நான் கோபப்பட வேண்டியது அவன் மேலதான். இதில் உங்க மேல கோபப்பட்டு எனக்கு நோ யூஸ் என்று சொல்லி கையை நீட்டியவன், போனை கொடு என்று சொல்ல, நோ என்று சொன்ன துஷ்யந்தன் அங்கிருந்து வேகமாக நகர முற்பட இழுத்து ஓங்கி ஒரு அறை அறைந்திருந்தான். கல்யாண் அறைந்த அறையில் துஷ்யந்தன் கீழே விழுந்து விட்டான். எல்லாரும் பதறி எழுந்து கொள்ள, சாவடிச்சிருவேன் பாத்துக்கோ, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க என்று சொன்னவன் குனிந்து அவன் பாக்கெட்டில் இருந்த அலைபேசியை அவன் சுதாரிக்கும் முன் உருவி எடுத்தான். மனோகரியோ துஷி என்று சொல்லிக்கொண்டே மகன் அருகே செல்ல அவர்களை பார்த்துவிட்டு நகர்ந்தவனின் அலைபேசி அலறியது. பீதாம்பரம்தான் அழைத்திருந்தார். அவனும் அலைபேசியை காதில் வைக்க, கேஸ் என்ன நிலவரம் என்று கேட்டார். போய்கிட்டு இருக்கு சார் என்று சொன்னவன் ஒரு கணம் நிறுத்தி, ஒருத்தரை விசாரிக்க உங்க பர்மிஷன் வேணும் என்றான். யாரை விசாரிக்கணும் என்று கேட்க, நேர்ல வர்றேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான். இதுவே ஸ்டேஷன் என்றால் இந்த அனுமதி எல்லாம் கேட்டிருக்க மாட்டான். ஆனால் இப்போது வேறு வழியில்லை. மினிஸ்டருடைய அனுமதி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவரை தேடிச் செல்ல நினைத்தவன் அங்கே இதழ்கள் வெடித்து நின்றிருந்த துஷ்யந்தனை பார்த்து கொண்டே, உன் அக்கா கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் போடு, 1/2 an hourல போனை செக் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். நேரே தனது அறைக்குள் சென்று தனது லேப்டாப்பை எடுத்தவன் துஷ்யந்தனின் அலைபேசியை அதில் போட்டு தொழில்நுட்ப முறையில் அன்லாக் செய்தான். அதிலிருந்த அனைத்து ஃபைல்களையும் தனது லேப்டாப்புக்கு காப்பி செய்வதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டு பீதாம்பரத்தை தேடி சென்றான். பீதாம்பரத்தின் அறைக்குள் வந்து சல்யூட் அடித்தான் கல்யாண். என்ன கல்யாண் என்று அவர் கேட்க, உங்க பையனை விசாரிக்கணும் சார் என்றார். அவர் விழிகள் விரிய, ஏ என்று கேட்டார். ஜனகன் லாஸ்டா உங்க பையன் கூட தான் பேசியிருக்கான் என்று சொல்ல, வாட் என்ற அதிர்ச்சி பீதாம்பரத்திடமிருந்து. ஜனகன், அதனைத் தொடர்ந்து ரஞ்சன் இறந்துட்டான். கொலைகாரனோட மோட்டிவ் என்னன்னு தெரியல. ஸோ ஷியாமலனை விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல கொலைகாரனோட அடுத்த டார்கெட் ஷியாமலனா கூட இருக்கலாம் என்று சொல்ல பதறிவிட்டார் அவர். வேறு ஏதும் சொல்லி இருந்தால் மறுத்திருப்பாரோ என்னவோ. மகனின் உயிருக்கு ஆபத்து என்றதுமே கொஞ்சம் அச்சம்தான். ஷியாமலனை இஷ்டத்துக்கு விசாரிக்க முடியாது என்று அவனுக்கும் தெரியும். மினிஸ்டர் மகனாச்சே. ஆனால் என்ன நடந்தது என்று அறிய வேண்டும். கொலைகாரனின் அடுத்த குறி யார் என்று தெரியாதுதான். ஷியாமலனாக கூட இருக்க வாய்ப்புண்டு. அதனை வைத்தே மினிஸ்டரை வளைத்து போட்டிருக்க அவரும் மகனுக்கு அழைத்தார். அவனும் வியர்க்க விறுவிறுக்க டாய்லெட் உள்ளேதான் அமர்ந்திருந்தான். அலைபேசியை காதில் வைத்தவன், அப்பா என்று சொல்ல, ரூம்குள்ளவா என்றார் அவர். ஓகே என்று சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தவன் அவர் அறைக்குள் நுழைந்தான். அங்கே நின்ற கல்யாணை கண்டதுமே அவனுக்கு குப்பென்று வியர்த்தது. மகனின் முகத்தில் பதட்டத்தை பார்த்த பீதாம்பரமோ, என்னடா என்று கேட்க, ஒன்னுல்ல என்றான் அவன் அவசரமாக. ஷியாமலன், எனக்கு சில உண்மை தெரிஞ்சாகணும். ஜனகன் சாகிறதுக்கு முன்னாடி உங்க கூட தான் பேசியிருக்கான். ஸோ எல்லாமே சொல்லணும். ஆனா இங்கே இல்லை, மேல மீட்டிங் ரூம்ல என்றான். பீதாம்பரமோ, ஏ இங்க வச்சு கேட்கலாமே என்று சொல்ல, இல்லை சார், எனக்கு என்னவோ கொலையாளி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தங்கன்னு தோணுது. ஸோ அவங்க ரியாக்ஷன் பார்க்கணும். அடுத்த டார்கெட் ஷியாமலனா இல்லையான்னு தெரிஞ்சாகணும். அதுக்கேற்ற மாதிரி தானே ஆக்ஷன் எடுக்க முடியும் என்று சொல்ல, ஷியாமலனும், எனக்கு அதான் பயமா இருக்கு. அடுத்தது நானா இருந்தா என்ன பண்றது? எல்லாமே சொல்லிடுறேன் என்று அவன் உடனே வழிக்கு வந்து விட்டான். உயிர் என்றால் எல்லாருக்கும் பயம்தானே. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன், நம்ம கிளம்பலாம் என்று சொன்னவனோ
வெளியேறி தனது அறைக்குள் சென்றான். இன்னுமே எல்லாம் காப்பியாகி முடியவில்லை. கண்களை மூடி திறந்த நேரத்தை பார்த்தான். அதிகாலை 3 மணி. தூக்கமே இல்லை. தூங்கவும் முடியாத நிலைமைதானே. தலைக்குள் இந்த விஷயங்கள்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதே சமயம் துஷ்யந்தனுக்கு மருந்தை போட்ட ஆராதனாவுக்கு ஆத்திரம் உச்சத்தில் வந்தது. கொஞ்சம் இருங்கம்மா, வந்துடுறேன் என்று சொல்லிக் கொண்டு செல்ல, எங்கடி தனியா போற என்று மனகுரி பதற, அம்மா ஒன்னும் இல்ல, வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் தேடிச் சென்றதென்னவோ கல்யாணின் அறையைத்தான். மினிஸ்டர் பீதாம்பரத்தின் தளத்தில்தான் அவன் அறை இருக்கும் என்று தெரியும். அவள் ஷியாமளனின் வருங்கால மனைவி என்பதால் யாரும் தடுக்கவில்லை. அந்த வழியில் காவலுக்கு நின்ற ராபர்ட்டிடம் வந்தவள் பேசும் முன்னரே, ஷியாமளன் சார் மினிஸ்டர் கூட இருக்காரு என்றான் அவன். நான் தேடி வந்தது கல்யாண என்றாள் எரிச்சலாக. ஓ என்றபடி அவன் அறையை காட்ட கதவை தட்டக்கூட இல்லை. உள்ளே நுழைந்து விட்டாள். இருக்கையில் சாய்ந்து கண்மூடி அமர்ந்திருந்தவன் மெதுவாக கண்களை திறந்து, எஸ் என்றான். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கல்யாண் என்று கேட்க, முட்டையில் கையொன்று எழுந்தவன் அவள் முன்னே வந்து நின்று மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டு, பேச வேண்டியது ஏதாவது இருந்தா பேசிட்டு போ என்றான். பதில் சொல்லும் மனநிலையெல்லாம் அவனுக்கு கொஞ்சமும் இல்லை. உங்களுக்கு கை நீட்ட யாரு ரைட்ஸ் கொடுத்தா என்று சரமாரியாக திட்ட ஆரம்பித்து விட்டாள். பிடரியை வருடிக்கொண்டே தன்னிடம் எகிரிக்கொண்டு இருப்பவளை ஆழ்ந்து பார்த்தபடி நின்றிருந்தான் கல்யாண். திட்டுகிறாள் திட்டுகிறாள், திட்டிக்கொண்டே இருக்கிறாள். துஷி மேல கை வைக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? வன்மம் வச்சு எல்லாமே பண்ற சீப்பஸ்ட் பர்சன் என்றவளை மேலிருந்து கீழ் பார்த்தவன், போடி என்றான் வாசலை காட்டி. கடுப்பாகிவிட்டாள். கல்யாண், பி பொலைட் என்று ஒரு விரலை நீட்டி சொல்ல, என்னை என்னோட வேலையை பார்க்க விடு என்றபடி அவன் நகர்ந்தான். அவமானத்தை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. கையை நீட்டி அவன் ஷர்ட்டை பிடித்திருக்க, அவன் அவ்வளவு நேரமும் கட்டி காத்த பொறுமை பறந்து போனது. அடுத்த கணமே அவள் மணிக்கட்டை பற்றி திருப்பி அவள் முதுகில் அழுத்தி, அப்படியே அவள் தலையை மேசையில் அழுத்தியவன், சாவடிச்சிருவண்டி, உன் ஆட்டிடியூடெல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்கோ. நீ பேசுறதெல்லாம் கேட்டு கொஞ்சிட்டு இருக்க நான் ஒன்னும் உன் புருஷன் கல்யாணம் இல்ல, அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு என்று சீறினான். அவனது எதிர்பாராத தாக்குதலில் பெண்ணவள் நிலை குலைந்து போக, கண்ணில் இருந்து வழிந்த கண்ணீர் மேசையை நினைக்க, கல்யாண், இட்ஸ் ஹர்ட்டிங் என்றாள் ஈனக்குரலில். சட்டென அவளை விட்டு விலகி நின்றவன், என்கிட்ட பேசாம இருக்கிறதா உனக்கு நல்லது, இல்லன்னா இருக்கிற ஆத்திரத்துக்கு கடிச்சு கொதறிடுவேன் என்றான். மெதுவாக எழுந்து கலங்கிய கண்களுடன் அவனையே பார்த்திருந்தவள், உங்ககிட்ட மனசாட்சியை எதிர்பார்க்கறது ஏன் தப்புதான் என்றாள். ஆமா, அப்படியே டாக்டர் அம்மாவுக்கு இறக்க குணம் கொட்டி கிடக்கு பாரு, சரிதான் போடி என்றான். அவனை முறைத்தபடி வலித்த மணிக்கட்டை வருடியவள் விறுவிறுவென திரும்பி நடந்தாள். இன்னுமே அவனது டாக்டர் அம்மா என்கிற அழைப்பு உறுத்தி கொண்டுதான் இருந்தது. அவள் வெளியேறியதுமே தலையை அழுந்த கோதியவன், வந்துட்டா பேசுறதுக்கு என்று வாய்க்குள் திட்டிக் கொண்டான். அத்தியாயம் 4. துஷ்யந்தனின் அலைபேசியில் இருந்த அனைத்து தகவல்களையும் தனது லேப்டாப்புக்கு மாற்றிக்கொண்டான். அவனுக்கு எல்லாமே நிதானமாக ஆராய வேண்டும். துஷ்யந்தன் எப்படியும் காலில் சுடுநீர் ஊற்றப்பட்டது போல பதறுவான் என்று தெரியும். அவனை மீண்டும் மீண்டும் அடித்து மிரட்டவும் அவன் விரும்பவில்லை. அதனால்தான் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவன் அலைபேசி எடுத்து பாக்கெட்டில் வைத்தவன் நேரே மினிஸ்டரின் அறைக்குள் சென்றான். அங்கே பதட்டத்துடன் ஷியாமளன் அமர்ந்திருக்க, வாங்க என்று சொன்னவன் அவனை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டான். யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல என்று ஷியாமளன் கேட்க, கண்டுபிடிக்கணும் என்று சொன்னவன் அவனை மீட்டிங் அறைக்குள் அழைத்தும் வந்துவிட்டான். அங்கே இருந்த எல்லோரும் ஷியாமளனை யோசனையாக பார்த்தார்கள். கல்யாண் வந்ததும் வராததுமாக, போன் என்றான் துஷ்யந்தன். என்னடா பதற என்று கேட்டுக்கொண்டே கல்யாண் அலைபேசியை நீட்ட அதனை பார்த்தவன், அன்லாக் பண்ணலையா என்று கேட்க, இல்ல, டைம் இல்ல என்று மட்டும் சொல்லிக் கொண்டான். அப்போதுதான் துஷ்யந்தனுக்கு மூச்சே வந்தது. இதழ்களில் மெல்லிய புன்னகையும் அரும்பியது. அதனை கடைக்கண்ணால் கண்டும் காணாதது போல இருக்கையில் அமர்ந்த கல்யாண் ஷியாமளனிடம் கண்களை காட்ட அவனும் அமர்ந்து கொண்டான். ஏன் உங்களுக்கு ஜனகன் கால் பண்ணா ஷியாமளன் என்று கேட்க, அவன் பெருமூச்சுடன், ஜனகன் பொண்ணுங்களை சப்ளை பண்றவன், எனக்கும் பொண்ணுங்க அனுப்பியிருக்கான்
அது சம்பந்தமான டிஸ்கஷன் தான் என்று சொன்னான். அவன் உயிர் பயத்தில் எல்லாமே உளறினான். கல்யாணின் விழிகள் அங்கே இருந்த அனைவரிடமும் படிந்தது. எல்லோருக்குமே அதிர்ச்சி. ஆராதனாவுக்கு பேரதிர்ச்சி. பொண்ணுங்களா என்று கேட்டாள். என்றான் ஷியாமளன். கல்யாண் எதுவும் பேசவில்லை. நாடியை நீவிக்கொண்டு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இதழ்களுக்குள் சிரிப்பு. கீழதரங்களை கடித்து அடக்கிக் கொண்டான். அவன் ஏற்கனவே ஜனகனின் வாட்ஸ்அப்பில் கடைசியாக ஷியாமளனுக்கு அனுப்பிய பெண்களின் புகைப்படங்களை பார்த்து விட்டான். இந்த உண்மையை அவன் வாயினால் ஆராதனா முன்னே சொல்ல வைக்க வேண்டும். அதனால்தான் அழைத்து வந்து விட்டான். விஷயம் இதுதான் என்று தெரிந்தாலும் அவனுக்கு வேறு விஷயங்கள் பற்றிய தகவல்களும் ஷியாமளனிடம் இருந்து தெரிந்தாக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்து விட்டான். ஆராதனாவுக்கு இன்னும் நிலை கொள்ள முடியவில்லை. "யூ ஆர் எ சீப் பர்சன்" என்று அவள் சொல்ல, "என்னடி சீப்? நீ மட்டும் என்ன வேர்ஜினா? இல்லதானே? கல்யாணம் கூட படுத்து தானே குழந்தை பெத்துக்கிட்ட? எனக்கும் ஒரு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுலயும் குழந்தை இருக்கு. சீப் அதுன்னு பேசினா மனுஷனா இருக்க மாட்டேன். ஏதோ கைப்படாத ரோஜா மாதிரி உன் கையை தொடவே 1000 கண்டிஷன் போடுற. அப்ப நான் வேற பொண்ணுங்க கிட்ட போவன் தானே என்று வெடித்து கிளம்பினான். அவனுக்கோ உயிர் பயம். இவள் வேறு பக்கத்தில் இருந்து நச்சரித்துக் கொண்டிருந்தால் என்ன செய்வது? ஆராதனாவின் விழிகள் சட்டென நிரம்பிக் கொண்டன. அத்தனை பேர் முன்னே என்ன பேசிக் கொண்டிருக்கிறான்? தன்னை பற்றி தரக்குறைவாக பேசுவது மட்டுமல்லாமல் கல்யாணையும் அவளுடன் சேர்த்து வைத்தல்லவா பேசிக் கொண்டிருக்கிறான். அதுவும் கல்யாணம் அங்கேயே இருக்கும்போது எவ்வளவு மட்டமாக பேசுகிறான். வார்த்தைகள் வர மறுத்தன. "மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஷியாமளன்" என்று ஜெகதீஷ் சொல்ல, "வில் யூ ப்ளீஸ் ஷட் அப்? இங்க உயிருக்கு ஒருத்தன் பயந்துட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் நெச்சரிச்சிட்டு இருக்கீங்க. கொலைகார குடும்பம் தானே நீங்க. கால் ஆஃப் த வெட்டிங். இவளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். "ஃபைன், இப்படி ஒருத்தனுக்கு எங்க பொண்ணை கொடுக்க நாங்களும் ரெடி இல்லை" என்று கிருஷ்ணன் சொல்ல, "வரே வா. கொஞ்சம் விட்டிருந்தா அந்த மாமா பைய ஜனகனுக்கு கட்டி கொடுத்திருப்பதானே. ஓவரா பேசாதடா" என்று ஷியாமளனும் மிகிற, "ஏய்" என்று கிருஷ்ணன் கடுப்பாக மேசையில் 2 கைகளையும் அடித்த கல்யாண், "கீப் குவைட். உங்க குடும்ப பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கோங்க" என்று சீர அந்த இடத்தில் மீண்டும் அமைதி. ஆராதனாவுக்கு கோபம், அவமானம் என்று எத்தனையோ உணர்வுகள். கல்யாண் முன்னால் இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே என்று எண்ணியவளுக்கு அழுகைதான் வந்தது. கண்ணீரை அடிக்கடி துடைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இப்பொழுது கல்யாண், "ஷியாமளன், உங்ககிட்ட பேசி முடிச்சு ஜனகன் போனை வச்ச அப்புறமாவா அவன் இறந்த நியூஸ் வந்துச்சு?" என்று கேட்க, "இல்ல, பேசிட்டு இருக்கும்போதே தெரியும்" என்றான். "வாட்?" என்று கல்யாண் அதிர, பேசிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தத்தோட போன் விழுந்துச்சு. அப்புறம் கிசுகிசுன்னு பேசுற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஓடுற சத்தம் கேட்டுச்சு" என்று சொல்ல, "பூட்ஸ் ரைட்?" என்று கேட்டான். பூட்ஸ் சத்தந்தான்" என்று சொன்னதுமே அப்படியே தலையை மேசைக்கு கீழே குனிந்து எல்லோருடைய கால்களையும் பார்த்தான். ஆண்கள் எல்லோருமே பூட்ஸ் போட்டிருக்க, எல்லாரும் பூட்ஸ் போட்டிருந்தா யாரத்தான் சந்தேகப்படுறது என்று கேட்டபடி நிமிர்ந்து அமர்ந்தவனோ, "அப்புறம்?" என்று கேட்டான். "என்ன நடக்குதுன்னு தெரியல. நானும் போனை கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல ஜனகன் செத்துப்போன நியூஸ் வந்துச்சு" என்று சொன்னான். "கிசுகிசுன்னு பேசுறாங்கன்னா ஒன்னு போன்ல பேசியிருக்கணும், இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கணும்" என்று கல்யாண் கேட்க, "ஐ டோன்ட் ஹாவ் அன் ஐடியா. பார்த்துட்டான்னு சம்திங் ஏதோ குரல் கேட்டுச்சு. இந்த கடல் சத்தத்துல எனக்கு கிளியரா கேட்கல. இது கூட நான் யூகிச்சு தான் சொல்றேன்" என்று சொல்ல, எல்லோரையும் கடைக்கண்ணால் பார்த்த கல்யாண், "ஓகே, சோ இப்ப நம்ம தேட வேண்டியது கொலைக்காரன் இல்ல, கொலைக்காரர்கள்" என்று சொல்லிக்கொண்டே மனோகரையின் நெஞ்சில் தூங்கிக் கொண்டிருந்த மனிஷாவை பார்த்தான். ஒரு பெருமூச்சுடன் நேரத்தை பார்த்தவன், "எல்லாரும் போய் இப்ப ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. யாரும் வெளியே வராதீங்க. நான் நாளைக்கு எல்லார்கிட்டையும் திரும்ப பேசுறேன். உங்க சேஃப்டி உங்க கையில தான்" என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவன், "ஷியாமளன், போலாமா?" என்று கேட்க, எஸ்" என்று சொல்லிக்கொண்டே அவனும் எழுந்து கொள்ள இருவரும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். மேற்தளத்தில்தான் மீட்டிங் அறை இருக்க, ஷியாமளனும் கல்யாணும் கீழ்த்தளத்துக்கு தான் வரவேண்டிய தேவை இருந்தது. "ச்சே, இவ கூட எப்படி வாழ்ந்த? எப்ப பார்த்தாலும் நசநசன்னுட்டு" என்று ஷியாமளன் சொல்ல குரலை செருமிக் கொண்டான் கல்யாண். எதுவும் சொல்லவில்லை. அப்படியே படியில் இறங்கி ஒடுங்கிய பாதையில் கொஞ்ச தூரம்தான் நடந்திருப்பார்கள்.
கல்யாணுக்கோ தங்களை யாரோ வேவு பார்க்கும் உணர்வு. சட்டென திரும்பி பார்த்தான். அங்கே ஓரமாக முகமூடியும் கருப்பு நிற ஆடையம் அணிந்து நின்றிருந்த ஒருவன் வேகமாக கத்தியை அவர்களை நோக்கி வீசிவிட்டு ஓட, மூவ் என்று கல்யாண் அருகே வந்த ஷியாமளனை தள்ளிவிட, அந்த கத்தியோ ஷியாமளனின் தோள்பட்டையை பதம் பார்த்தது. அவனோ ஆ என்று அலறிக்கொண்டே கீழே விழ, கல்யாணுக்கு அவனை பார்ப்பதா கொலைகாரனை பார்ப்பதா என்று தடுமாற்றம். அங்கே சத்தம் கேட்டு காவலாளிகள் ஓடிவர, ராபர்ட், ஷியாமளனை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு கொலையாளியை தேடி ஓடினான். அவனோ மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்து கொண்டான். எங்கே சென்றான் என்று தெரியவே இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்த கல்யாண் ஷிட் என்றபடி நெற்றியை நீவிக்கொண்டே மீண்டும் ஷியாமளனை தேடி செல்ல, அவனை அறைக்குள் அழைத்து சென்று முதலுதவி வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இதனிடையே விஷயம் கேள்விப்பட்டு பதறிய பீதாம்பரமோ கல்யாணை அழைத்திருந்தார். அவனும் பீதாம்பரத்தை தேடி சென்று சல்யூட் அடிக்க, என்ன மேன் பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் விட்டிருந்தா என் பையன் செத்துருப்பான். இனி விசாரணை அது இதுன்னு என் பையனை அழைச்சிட்டு போகாத. அவ ரூம்குள்ளே இருக்கட்டும். இந்த கல்யாணத்துக்கு வந்தது ஏன் தப்பு, அதுவும் இந்த குடும்பம் கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டது பெரிய தப்பு என்று தலையில் அடித்துக்கொள்ள கல்யாணிடம் பெருமூச்சு. நாளைக்கு யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்கணும் என்று சொல்ல, ட்ரை மை பெஸ்ட் சார் என்றான். கெட் லாஸ்ட் என்று அவர் சொல்ல, அவனுக்கு கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு வெளியே வந்தவன், சாக விட்டுருக்கணும், அவர் பையனை காப்பாத்தினதுதான் ஏன் தப்பு என்று முணுமுணுத்துக் கொண்டே சிசிடிவி அறையை நோக்கி சென்றான். அங்கே அவனை கண்டதுமே எல்லோரும் எழுந்து நிற்க, நீட் டு செக் என்று சொல்லிக் கொண்டு அமர்ந்தவன் கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக எல்லா சிசிடிவியையும் தேடினான். லாவகமாக எந்த சிசிடிவியிலும் அவன் சிக்கவில்லை. கிரே ஏரியாவிலேயே அவன் பயணம் செய்திருக்கிறான். இவ்வளவு துல்லியமாக ஒருவனால் இப்படி பயணம் செய்ய முடியுமா என்றுதான் தோன்றியது. ஹீ இஸ் பிரில்லியன்ட் என்று முணுமுணுத்துக் கொண்டே எழுந்தவன், ஓகே, உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். தலைக்குள் 1000 விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. தனது அறைக்குள் வந்தவன் அணிந்திருந்த ஆடைகளை களைந்துவிட்டு குளிக்க சென்றான். யோசிப்பதற்கே களைப்பாக இருந்தது. கொஞ்சம் நிதானம் தேவைப்பட்டது. அதற்கு கொஞ்சம் ஓய்வும் தேவைப்பட்டது. குளியலறைக்குள் இருந்த நீர்த்தொட்டியில் சூடான நீரை நிரப்பிவிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தான். கண்களை மூடியிருந்தான். அவன் இங்கே வந்ததில் இருந்து நடந்த எல்லாவற்றையும் மீண்டும் மீட்டினான். யாரை சந்தேகப்படுவது என்று தெரியாமல் எல்லார் மீதும் சந்தேக பார்வை படிந்தது. ஷியாமளனே தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று யாரையும் ஏற்பாடு செய்திருப்பானோ என்று யோசிக்கும் அளவுக்கு சந்தேகம் வலுத்தது. வெவ்வேறு கோணங்களில் யோசித்தான். ஜனகன் பற்றி உண்மை தெரிந்து நிகிலா பண்ணி இருப்பாளோ என்று தொடங்கி தனிப்பட்ட பிரச்சனையில் ஷியாமளன் செய்திருப்பானோ என்பது வரை சந்தேகம் வலுத்தது. இதுவரை விசாரித்ததிலிருந்து சில விஷயங்கள் மட்டும் கோர்த்து எடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களது குறி ஜனகன்தான். ஷியாமளன் அலைபேசியில் கேட்டது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரஞ்சன் கொலையை பார்த்ததால்தான் கொல்லப்பட்டிருக்கிறான். ஜனகனை கொன்றதும் அதனை பார்த்த ரஞ்சன் அங்கிருந்து ஓடியிருக்க வேண்டும். அவசரமாக கீழே இருக்கும் கழிப்பறைக்குள் வந்து விஷயத்தை சொல்ல நிகிலாவுக்கு அழைத்திருக்க வேண்டும். கொலைகாரன் தான் சிக்கக்கூடாது என்று அவனை கொன்றிருக்க வேண்டும். திஸ் இஸ் சினாரியோ 1 என்று இதழ்களுக்குள் சொல்லிக் கொண்டவன், அப்படி இருக்கும் பட்சத்துல ஜனகனை தவிர எல்லா கொலையையும் தான் சிக்கக்கூடாதுன்னு பண்ணதா இருக்கணும் என்று யூகித்துக் கொண்டான். இல்லை என்றால் ஜனகன், ரஞ்சன், ஷியாமளன் என்று மூவரும் ஏதோ ஒரு பெண் விஷயத்தில் சிக்கி அதற்கான பழி வாங்கும் படலமாக கூட இருக்கலாம் என்று நினைத்தவன், திஸ் இஸ் சினாரியோ 2 என்று முணுமுணுத்துக் கொண்டவன் ஷியாமளனை கொல்ல வந்தவனின் அடையாளத்தை மீட்டி பார்க்க முயன்றான். எதுவும் பிடிபடவில்லை. முழுக்க முழுக்க கருப்பு உடை, முகம் கூட கருப்பு முகமூடியால் மூடப்பட்டிருந்தது. காலில் கருப்பு பூட்ஸ் இருந்தது. மின்னல் வேகத்தில் ஓடினான். கண்டிப்பாக அவன் வயது 25 தொடங்கி 35க்குள் இருக்க வேண்டும். அத்லட் வேகத்தில் ஓடக்கூடியவனாக இருக்க வேண்டும். சாதாரண ஒருவனால் இந்த வேகத்தில் ஓட முடியாது. தான் பிஸ்டல் வைத்திருப்பது தெரிந்தும் தனக்கு முன்னே ஷியாமளனை கொல்ல வந்திருக்கிறான். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? சிக்கிக் கொள்வோம் என்று ரிஸ்க் எடுத்து அவன் ஷியாமளனை தனது கண் முன்னே கொல்ல முயன்ற காரணம் என்ன? இப்படியெல்லாம் என்னென்னவோ யோசித்தவனின் விழிகள் சட்டென விரிந்து கொண்டன. அவன் குறி ஷியாமளனா இல்ல நானா என்கிற கேள்வி அவனுக்குள் இப்போது தோன்ற விழிகள் அதிர்ந்து விரிந்தன. அத்தியாயம் 5. சட்டென எழுந்தவன் இடையில் டவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்தான். கண்களை மூடி திறந்து கண்ணாடியின் முன்னே நின்று தன்னையே பார்த்து கொண்டான்.
சோ அவன் டார்கெட் நான் தான். திரும்பி பார்த்ததுமே டைவர்ட் ஆகி ஷியாமளனை பார்த்து கத்தி எரிஞ்சிருக்கணும் என்று யூகித்துக் கொண்டவன் ஆடையை அணிந்துவிட்டு இருக்கையில் சாய்ந்தமர்ந்தான். சோ சிக்கக்கூடாதுன்னு தான் ரஞ்சன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அடுத்த டார்கெட் நான். வெல் என்று சொல்லிக்கொண்டே அங்கே இருந்த காஃபி மேக்கரில் காஃபியை போட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். தூக்கம் வரவே இல்லை. தலைக்குள் நிறைய ஓடிக்கொண்டிருந்தது. லேப்டாப்பை எடுத்தவனோ அதில் இருந்த துஷ்யந்தனின் ஃபைல்களை பார்த்தான். நிகிலா மற்றும் ஜனகன் முத்தமிட்டது, நிவேதா மற்றும் ஜனகன் முத்தமிட்டது என்று ஏராளமான வீடியோக்கள். இடையில் பாத்ரூம் வீடியோக்கள் வேறு. பொறுக்கி, இதுக்கு தான் பப்ளிக் பாத்ரூமா போயிருக்கான் போல என்று திட்டிக்கொண்டே ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்தான். எல்லாமே அடுத்தவர்களின் அந்தரங்கங்கள். ச்சே, இதே வேலையா இருப்பான் போல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு லேப்டாப்பை மூட முயன்றவனுக்கு தம்ப்நெயிலில் இருந்த ஒரு வீடியோ கவனத்தை ஈர்த்தது. சட்டென அதை திறந்து பார்த்தவனின் விழிகள் விரிய, அதனையே கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு லேப்டாப்பை அடித்து மூடிவிட்டு காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு ஜன்னலினோடு பார்த்தான். சூரியன் வர ஆரம்பித்திருந்தது. நடுக்கடலில் கப்பலில் இருந்து சூரிய உதயத்தை பார்ப்பது கூட அழகாக இருந்தது. ஆனால் அதனை ரசிக்கும் மனநிலைதான் அவனுக்கில்லை. ஒரு நாள் முழுவதும் அவன் தூங்கவில்லை. இது எல்லாம் அவனுக்கு பழகிப்போன ஒன்றுதான். ஏதும் கேஸ் என்றால் பொட்டு தூக்கம் கூட இருக்காது. தனது வேலையை அதிகமாக நேசிப்பவனவன். அதனாலேயே அவன் காதலையும் இழந்தான். ஆராதனாவை காதலித்துதான் திருமணம் செய்தான். கல்பிரிட் ஒருவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருந்த சமயம் ஆராதனாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவன் ஆளுமையும் தோற்றமும் அவளை ஈர்த்திருக்க, அவனுக்கும் அவளை பிடித்திருக்க காதல் மலர்ந்தது. அவளோ பெரிய இடத்து பெண், கோடிக்கணக்கில் பணத்தில் புரள்பவள். இவனோ நேர்மையான போலீஸ் அதிகாரி. நடுத்தர குடும்பம்தான். அவள் வீட்டில் பல தடைகள். அதனையெல்லாம் தாண்டித்தான் ஒரு வழியாக திருமணமும் செய்திருந்தான். அவள் குடும்பம் மீது அவனுக்கு நல்ல அபிப்பிராயமில்லை. அவனுக்கு உரிய மரியாதையும் யாரும் கொடுக்கவில்லை. கிருஷ்ணன் அவன் காது படவே லோ கிளாஸ் ஃபேமிலி என்று பேசியிருக்கிறான். ஆத்திரம் வரும். ஆராதனாவுக்காக அடக்கிக் கொள்வான். அவன் காதலித்தது அவளைத்தானே. திருமணம் முடிந்ததும் அவளை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டான். அவனுக்கு அம்மா மட்டும்தான். அவன் தாய் கற்பகம் நல்ல விதமாகத்தான் ஆராதனாவையும் நடத்தினார். கல்யாணம் செய்ததுமே அவர்களுக்கு சந்தோஷமாகத்தான் நாட்கள் கடந்தன. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் ஆயிற்றே. மோகம் எல்லாம் தணிந்ததும் தான் நிதர்சனம் கசக்க ஆரம்பித்தது ஆராதனாவுக்கு. அவள் வேறு ஒரு மாதத்திலேயே கர்ப்பமாகிவிட்டாள். அவளுக்கு பிறந்த வீட்டில் வேலை செய்ய பல வேலைக்காரர்கள். இங்கு அவள்தான் வேலை செய்தாக வேண்டும். தனது வேலையை செய்வதே அவளுக்கு மலையை பிளக்கும் வேலையாகி போனது. அவனும் வேலை கேஸ் என்று திரிபவனுக்கு வீட்டில் வேலையெல்லாம் பார்க்க கொஞ்சமும் நேரமில்லை. அவன் ஒரு பைசா வரதட்சணை அவள் குடும்பத்திடம் வாங்கவில்லை. அப்போது அவனை பிரமித்து பார்த்தவளுக்கு இப்போது கோபம் வந்தது. வீட்டில் தந்த வரதட்சணைய வாங்கியிருக்கலாமே கல்யாண் என்று முதல் சண்டை வந்தது. எனக்கு அது இஷ்டம் இல்லடி டாக்டர் அம்மா என்று நிதானமாக விளக்கம் கொடுத்தவன் அவளை முத்தமிட்டு சமாதானம் செய்தான். அடுத்து வேலைக்கு ஆள் வேண்டும் என்று முரண்டு பிடித்தாள். அவன் அதற்கும் வேறு வழி இல்லாமல் ஏற்பாடு செய்தான். அவளோ நீர் போல செலவு செய்து பழகியவள். சிக்கனமாக வாழ திணறி போனாள். வீட்டில் ஏதாவது வாங்கி குவிப்பாள். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தான். ஒரு நாள் பொறுமை இழந்து, எதுக்கு வீண் செலவு பண்ற என்று திட்டிவிட்டான். அவளால் தாங்க முடியவில்லை. கண்களை கசக்கிக் கொண்டே சாப்பிடாமல் போராட்டம் செய்தாள். மன்னிப்பு கேட்க வேண்டியது அவன் முறையாகி போனது. அதன் பிறகு அவள் செலவு செய்வதற்கு ஒரு வார்த்தை அவன் பேசவில்லை. கடன் வாங்கி கூட அவள் செய்யும் செலவை ஈடுகட்டியிருக்கிறான். வெளியே சிங்கமாக கர்ஜிப்பவன் அவளிடத்தில் அடங்கித்தான் போனான். அதற்கு ஒரே காரணம் காதல் மட்டுமே. அத்துடன் நிறுத்தவில்லை அவள். குழந்தையும் பிறந்தது. அவன் முடிந்தவரை அவளுடன் நேரம் செலவு செய்தாலும் வேலைப்பளு அழுத்தியது. சில நாட்கள் வீட்டுக்கு வரவில்லை அவன். பிரச்சனைகள் ஆரம்பமாயின. அவளை பார்த்துவிட்டு போக வந்த அவளது பிறந்த வீட்டினர், வேலையை விட சொல்லு, பிசினஸ் செய்ய வச்சு நம்ம லெவலுக்கு உயர்த்திடலாம் என்று அவள் மூளையை கழுவி விட்டு சென்றார்கள். அவளுக்கோ குழந்தை பிறந்த பிறகு உண்டாகும் அழுத்தமும் உண்டாகி இருக்க, இந்த வேலையை விட்டுட்டு அப்பா கிட்ட காசு வாங்கி பிசினஸ் செய்யலாம் கல்யாண் என்று அவனை நச்சரிக்க ஆரம்பித்தாள். அவனுக்கோ வேலை என்றால் உயிர். அதையும் விட சுயமரியாதையை அதிகம் கட்டி காப்பவள். மறுத்து பார்த்தான். மீண்டும் மீண்டும் நச்சரித்தாள். பொறுமை இழந்து சண்டை போட்டான். கற்பகமோ அமைதியானவர். மகனைத்தான் அமைதியாக இருக்க சொல்லி எப்போதும் சொல்வார்.
ஒரு நாள் பிரச்சனை பெரிதானது. ஏன், ஸ்டேஷன்ல யாரையும் வச்சிருக்கீங்களா? அதான் வேலையை விட முடியலையா என்ற ஆத்திரத்தில் வார்த்தையை விட அவனுக்கும் அதற்கு நிகராக கோபம் வர, ஆமாடி வச்சிருக்கேன் என்று திட்டிவிட்டான். அத்துடன் நிறுத்தாமல், உன் குடும்பம் வந்து போனதும் தானே இந்த ஆட்டம் ஆடுற, பேசாம அவங்க கிட்டேயே போ, இங்கிருந்து நச நசன்னு இருக்காம என்று திட்டிவிட்டான். அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும். குழந்தையை தூக்கி கொண்டு கிளம்பி விட்டாள். கோபத்தில் தான் செல்கிறாள், வந்து விடுவாள். இல்லை என்றால் ஒரு வாரத்தில் அழைத்து வந்து விடலாம் என்று அவன் நினைத்திருக்க, மின்னல் வேகத்தில் வந்து சேர்ந்தது விவாகரத்து நோட்டீஸ். வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் அவள் தலையை கழுவி மொத்தமாக பிரித்து விட்டார்கள். பேசி சமாதானம் செய்யக்கூட நேரம் கொடுக்கவில்லை. அவளை சந்திக்க சென்றால் அனுமதி மறுக்கப்பட்டது. அவள் வேலை செய்தது அவர்களது சொந்த ஹாஸ்பிட்டலில் என்பதால் அங்கேயும் அனுமதி வழங்கப்படவில்லை. அவன் அலைபேசி எண்ணை பிளாக் செய்திருந்தாள். சும்மா விட்டிருந்தால் அவளே சரியாகியிருப்பாள். சுற்றி இருப்பவர்கள் பேசி பேசியே சிறிய பிரச்சனையை பெரிதாக்கிவிட்டார்கள். விவாகரத்து கோர்ட்டுக்கு வந்தது. அவன் மீது 1008 புகார்கள். இல்லாத குற்றங்கள் எல்லாம் வைக்கப்பட்டன. சரவணன் தான் அவர்களது லாயர். அவனும் தனது லாயரான ஆனந்தியிடம் பேசினான். அவன் லாயர் ஆனந்தியோ, அவங்க காசுக்கு எல்லாரையும் வாங்கிடுறாங்க கல்யாண் என்று சொன்னாள். அவனே மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுக்கும் அளவுக்கு அழுத்தம் கொடுத்தான் சரவணன். இத்தனைக்கும் கல்யாண் சரவணனின் நண்பன்தான். கேஸ் என்று வந்தால் அவன் நட்பை எல்லாம் பார்க்க மாட்டானே. இறுதியில் இப்படி இழுத்து அவளை பிடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுத்து விட்டான் கல்யாண். விவாகரத்தும் ஆகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குழந்தையை பார்க்க வேண்டும். கிருஷ்ணன் இல்லை என்றால் துஷ்யந்தன் கொண்டு வந்து காட்டிவிட்டு செல்வார்கள். சில நேரம் வேலைக்காரர்கள் கொண்டு வருவார்கள். சில நாட்கள் வேண்டுமென்றே கொண்டு வர மாட்டார்கள். அவனுக்கு அவர்களுடன் மல்லு கட்டவும் இஷ்டமில்லை. தான் சண்டைக்கு போய் குழந்தையின் மனநிலை பாதிக்கப்பட்டு விடுமோ என்று முடிந்தவரை மௌனம்தான் காப்பான். அழுத்தம், கோபம் என்று என்னென்னவோ உணர்வுகள் இருந்தன. அடக்கிக் கொண்டே விலகி நின்று கொண்டான். மனதளவில் விவாகரத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கியும் இருந்தான். அப்போதுதான் அவனுக்கு பீதாம்பரத்துக்கு காவலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் வந்தது. அவனும் வேலையில் மூழ்கிவிட்டவன். கப்பலில் கூட அவருக்கு காவலாக வரவேண்டிய கட்டாயம். இங்கேதான் மீண்டும் ஆராதனாவை பார்த்தான். அதுவும் ஷியாமளனுடன் திருமணம் என்று கேள்விப்பட்டதும் கடுப்பின் உச்சம்தான். என்னதான் அவன் விலகி நின்று கொண்டாலும் இன்னும் அவள் மீதான காதல் அவனுக்குள் இருந்ததென்னவோ உண்மைதான். இப்போது சம்பந்தமே இல்லாமல் கொலைகேசை விசாரித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் அசை போட்டுக்கொண்டே தலையை உலுக்கிக் கொண்டவன் பெருமூச்சுடன் கொஞ்ச நேரம் கட்டிலில் படுத்துக் கொண்டான். அலாரம் வைத்துக் கொண்டுதான் தூங்கினான். 1/2 மணி நேரம்தான். அதுவும் ஆழ்ந்த தூக்கம். அலாரம் அடித்ததும் எழுந்தான். ஆழ்ந்த தூக்கம் கொஞ்சம் நிதானத்தை கொடுத்திருந்தது. எழுந்து கருப்பு நிற ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் அணிந்தவன் பிஸ்டலை முதுகில் சொருகிக் கொண்டு வெளியே வந்தான். சுற்றி பார்த்து கொண்டே நடந்தான். எல்லா இடமும் மையான அமைதி. யாருமே வெளியே வரவில்லை. பயந்து கொண்டு எல்லோரும் அறைக்குள்ளேயே இருந்திருப்பார்கள் போலும். நேரே டைனிங் ஏரியாவுக்குத்தான் வந்தான். அந்த இடமே வெறிச்சோடி இருந்தது. அங்கே ஒரே ஒருவன் மட்டும் நீளமான மேசையில் தனிக்காட்டு ராஜாவாக காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்து கொண்டே அங்கிருந்த காஃபியை போட்டு எடுத்த கல்யாண், என்னடா சரவணா, கொஞ்சம் கூட பயம் இல்லாம தனியா இருக்க என்று கேட்டபடி அவன் அருகே அமர, நம்ம பார்க்காத கிரிமினல்ஸா, என்ன பண்ணிடுவாங்கன்னு தான் நானும் பார்க்கிறேன் என்றான். அவனை மேலிருந்து கீழ் பார்த்த கல்யாணம், நீ சொல்றத பார்த்தா உன்னையும் சந்தேகப்படலாம் போல என்று கேட்க சத்தமாக சிரித்த சரவணன், படை பட்டுத்தான் பாரேன் என்றான். கல்யாணம் சிரித்தபடி, ஆமா என்ன இந்த பக்கம் என்று கேட்டான். இன்வைட்டட் என்றான் ஒற்றை புருவம் உயர்த்தி. இன்வைட் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ வேலை விஷயமா வந்த மாதிரி தெரியுதே என்றவனை ஆழ்ந்து பார்த்த சரவணன், என்னடா போட்டு வாங்குறியா என்று கேட்டான். ஆமா, அப்படியே சொல்லிடுவ பாரு, இங்கே எந்த ஜோடியை பிரிக்க வந்திருக்க என்று கேட்டான். அவனை மேலிருந்து கீழ் பார்த்த சரவணன், உன் பொண்டாட்டி கேட்டானதான் என்று ஆரம்பிக்க, எக்ஸ் பொண்டாட்டி என்று திருத்தினான் கல்யாண். சரி, எக்ஸ் பொண்டாட்டி, அவ கேட்டான்னு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். நானா தேடி போய் டைவர்ஸ் வேணுமான்னு யார்கிட்டையும் கேட்டதில்லை. இன்ஃபேக்ட் கொஞ்சம் உன் கேஸை லூஸா விட்டுருப்பேன். ஆனா உன்னை யாரு ஆனந்தி கிட்ட உன் கேஸை ஆர்கியூ பண்றதுக்காக போக சொன்னது? ஆனந்தி கிட்ட நான் கேஸ்ல தோத்து போறதெல்லாம் கனவுல கூட நடக்காது என்று ஒற்றை புருவம் உயர்த்தி சொன்னான். சத்தமாக சிரித்த கல்யாண்,
சரியான வன்மம் பிடிச்சவன்டா நீ. ஓகே, லீவ் தட். நான் சும்மா தான் கேட்டேன். இந்த கேஸ் பத்தி எதுவும் தெரியுமா என்று கேட்க, யோசனையுடன் இல்லை என்று தலையாட்டிய சரவணன் ஒரு கணம் நிறுத்தி, ஆனா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம் எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு என்றான். அத்தியாயம் 6. காஃபியை அருந்திக் கொண்டே சரவணனை புருவம் சுருக்கி பார்த்தான் கல்யாண். அவனிடம் பெருமூச்சு. கான்ஃபிடென்ஷியல்னா எப்படி நீ சொல்ல போறதில்ல என்று கல்யாண் சொல்ல, அவனை ஆழ்ந்து பார்த்த சரவணன், இப்போ சொல்லணும்னு தோணுது, இந்த கோணத்துல நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்றான். சரி, என்ன விஷயம் என்று கல்யாண் கேட்க, உனக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னா உன்னோட சொத்தை எப்படி எழுதி வைப்ப என்று கேட்டான். பாதி பாதி எழுதி வைப்பேன் என்றான் அவன். அட்லீஸ்ட் 10% ஒரு குழந்தைக்கு எழுதி வைப்பதானே என்று கேட்க, கண்டிப்பா, ஏன் குழந்தை தானே என்றான் அவன். ஆனா இங்க அப்படி இல்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து கொள்ள, கல்யாணின் விழிகள் சட்டென விரிந்தன. நேரடியாக சொல்லவில்லை, மறைமுகமாக சொல்லிவிட்டான். இவனும் போலீஸ் தானே, சட்டென பிடித்து கொண்டான். கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு சொத்து பிரிக்கிறார்னா மொத்தமும் நிகிலாவுக்கு போல என்று கல்யாண் சொல்ல, அவனை திரும்பி பார்த்த சரவணன், ஊசி கொடுத்தாலே நீ மலைய பிளக்கிற ஆள்னு நிரூபிக்கிற என்று மென் சிரிப்புடன் சொல்லிவிட்டு செல்ல, இப்போது கல்யாணின் மூளைக்குள் 1000 யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்படியே தலையை உயர்த்தி சீலிங்கை பார்த்தவன், எதுக்கு நிவேதாவை மொத்தமா ஒதுக்கி வைக்கணும்? அவ அவர் பொண்ணு இல்லையாப்போ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டவனுக்கு அங்கே வேலை செய்யும் வேலையாட்கள் மீது கவனம் படிந்தது. குரூஸின் மேனேஜரும் அங்கேதான் நின்று வேலையை மேற்பார்வை செய்து கொண்டிருக்க, சார் என்று சத்தமாக அழைத்தான் கல்யாண். அவரும் அவன் முன்னே வந்து நின்று, மே ஹெல்ப் யூ சார் என்று கேட்க, அவர் பெயரை பார்த்தான். ரத்னம் என்றிருந்தது. அவருக்கு 50 வயது இருக்கும். அவனுக்கு யாரை பார்த்தாலும் கொலைகாரனின் எண்ணம்தான். அவர் தோற்றத்தை ஆழ்ந்து பார்த்தவனுக்கு அவர் இதனை செய்திருக்க வாய்ப்பில்லை என்று தோன்ற, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் என்றார். ஷுவர் சார் என்று ரத்னம் சொல்ல, சிட் என்றான். நோ ப்ராப்ளம் சார் என்று அவர் சொல்லி நின்றிருக்க, இந்த கப்பல் புதுசில்ல என்று கேட்டான். புதுசில்ல, ஜெகதீஷ் சார் வாங்கி ரெனோவேட் பண்ணார் என்று சொல்ல, ஓகே, எப்போ வாங்கினாரு என்று கேட்க, போன வாரம்தான் சார் என்றார் அவர். ஒரு வாரம்தானா என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, கல்யாணம் திடீர்னு தானே ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ மகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இந்த கப்பலை வாங்கி அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணாரு என்று சொன்னார். ரெனோவேட்னா என்னெல்லாம் பண்ணீங்க என்று கேட்க, பெருசா ஒன்றும் இல்லை சார், நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. ஃபுல்லா பெயிண்ட் கலரை மாற்றினோம், அப்புறம் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணோம் என்று சொல்ல, ஓ ஓகே, ஃபிக்ஸ் பண்ணது யாரு என்று கேட்டான். சாரோட கம்பெனி ஆளுங்க தான் என்று ரத்னம் சொல்ல, அவர்தான் எல்லா கம்பெனியும் வச்சிருக்காரே என்று முணுமுணுத்த கல்யாண், இங்க அவங்க இருக்காங்களா என்று கேட்டான். அவனுக்கு இன்னுமே அந்த கிரே ஏரியாவை பார்த்து கொலையாளி ஓடிய விஷயம்தான் உறுத்தி கொண்டிருந்தது. அவ்வளவு துல்லியமாக ஒருவன் ஓட வேண்டும் என்றால் அவன் இதற்கு பழக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். இல்ல சார், அவங்க பொருத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஸ்டாஃப்ஸை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் என்று சொன்னார். ஓகே தேங்க்ஸ் என்று சொன்னவனுக்கு எந்த கோணத்தில் யோசிப்பது என்று தெரியவில்லை. அவனை சுற்றிதான் அந்த கொலையாளி இருக்கிறான். இன்னுமே நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். இப்போது கூட தன்னைத்தான் எங்கோ இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நன்றாகவே தெரியும். ஆனால் யார்? யோசிக்க யோசிக்க கேள்விகள்தான் அதிகரித்ததை தவிர எதற்கும் விடை கிடைத்த பாடில்லை. அதே சமயம் நிகிலாவுடன் ஆராதனா தூங்கிக் கொண்டிருந்தாள். மனதளவில் அவள் சோர்ந்து போயிருப்பாள் என்று தெரியும். கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு எழுந்த நிகிலாவுக்கு அழுகை நிற்கவே இல்லை. இப்போது ஜனகன் இறந்ததை விட அவள் தங்கை துரோகம் பண்ணிவிட்டாளே, அவன் தன்னை ஏமாற்றி விட்டானே என்கிற வலிதான் அவளுக்கு. கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தவளை மெதுவாக கண்களை விரித்து பார்த்தாள் ஆராதனா. என்னடி என்று கேட்டபடி தோளில் கையை வைக்க, முடியல அண்ணே, யாருமே உண்மை அல்ல, இப்படி என்னை ஏமாத்திருக்கானே என்று சொல்லி விம்மி அழ அவளை அணைத்து கொண்டு முதுகை வருடி கொடுத்த ஆராதனாவிடம் பெருமூச்சு. சிறிது நேரம் அழுது ஓய்ந்தவளோ கொஞ்சம் நிதானமாக பேசிக் கொண்டிருந்தாள்.
நீங்க ஏன் கல்யாண் சாரை விட்டு பிரிஞ்சீங்க? அவரும் ஜனகன் போலையா என்று கேட்க, ஐயோ இல்ல, அவருக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல, ரொம்ப நேர்மையானவர் என்று அவசரமாக சொன்னாள். அந்த நேர்மையைத்தானே அவள் வெறுத்து ஓடி வந்தாள். யாரை நம்புறதுன்னே தெரியல அண்ணே. கஷ்டப்பட்ட ஜனகனும் அப்படிதான் இருக்கான், வசதி படைச்ச ஷியாமலனும் அப்படிதான் இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல என் தங்கச்சி வேற, நினைக்கவே அருவருப்பா இருக்கு என்று கண்ணீருடன் சொல்ல, ஹே விடுடி, இனி எதுவும் ஆக போறதில்ல. இதையே யோசிச்சுட்டு இருந்தா உன் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் என்று ஆராதனா சொல்ல, நம்ம வீட்டு ஆட்கள் கதையை கேட்டுதானே நீங்க டைவர்ஸ் பண்ணீங்க என்று கேட்டாள் நிகிலா. ஆராதனா பெருமூச்சுடன் என்றாள். எதுக்கு இந்த முட்டாள்தனமான முடிவு? இவங்க 1000 பேசுவாங்க, நல்லவன்னு தெரிஞ்சும் ஏன் விலகி வந்தீங்க? அப்படியானவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணி என்றாள். ஆராதனாவின் விழிகள் சட்டென கலங்கிவிட்டன. நிஜமும் அதுதானே. அவளுக்கு அவனுடன் சமாதானம் செய்யக்கூட யாரும் நேரம் கொடுக்கவில்லையே. பேசி பேசியே அவளை திசை திருப்பி விட்டிருக்க, அந்த கணத்தில் ஏன் யோசிக்க மறந்தாள் என்று இப்போது தோன்றியது. அவனை மீண்டும் கப்பலில் பார்த்த கணம் அவளுக்குள் ஒரு பிரளயம். அவனிடம் அடைக்கலமாகி விடலாமா என்று ஒரு ஏக்கம். எல்லாவற்றையும் உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டுதானே இருந்தாள். இப்போது ஷியாமளன் கல்யாணத்தை நிறுத்தியது கூட அவளை பெரிதாக பாதிக்கவில்லை. ஷியாமளன் தன்னிடம் உண்மையாக இருக்காமல் ஏமாற்றிய கோபம் தானே அவளுக்கு. அத்தனை பேர் முன்னால் வைத்து தரம் இறக்கி பேசிய ஆதங்கம் தானே அவளுக்கு. ஆனால் இப்போது மீண்டும் கல்யாணிடம் செல்ல முடியாது. ஷியாமளன் வேண்டாம் என்று சொன்னதால் தான் வருகிறாயா என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது? அவன் மனநிலை என்னவென்றும் தெரியாது. தான் இப்போது ஷியாமளனை திருமணம் செய்ய முடிவு செய்தது போல அவனும் ஏதோ முடிவு செய்து இருக்கிறானா என்றும் தெரியவில்லை. அவன் மன அமைதியை குழப்பியது போல் ஆகிவிடும். வலியுடன் விலகி நிற்கலாம் என்று நினைத்தவளோ தனது மனநிலையை யாரிடமும் சொல்லவும் இல்லை. இப்போது நிகிலா பேச பேச இதயம் வெடித்துவிடும் அளவுக்கு வலித்தது. ஒரு ஆழமான காரணமே இல்லாமல் விவாகரத்து வரை சென்று இருக்கிறாள். இக்கணம் அந்த முடிவு முட்டாள்தனமாக தோன்றியது. அவன் அவளுக்கு என்ன குறை வைத்தான்? சிக்கனமாக வாழ சொன்னான், அவ்வளவுதானே. கோடி கோடியாக வரதட்சணை வாங்கும் ஆண்கள் நடுவே ஒரு பைசா கூட வாங்காமல் அவளை கல்யாணம் செய்து கொண்டான். அவளை கை நீட்டி அடித்தது கூட இல்லை. நேற்றுதான் அவளை முதல் முறை கடினமாக கையாண்டிருக்கிறான். அதற்கு அவளும் ஒரு காரணம். பணம் என்பதை விலக்கிவிட்டால் அவனைப் போல ஒருவனை தேடி எடுக்க முடியாது. அவளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து நடத்தியிருந்தான் அவன். கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு இருக்கிறான் தான். அதற்கு நிகராக அவளும் தான் பேசியிருக்கிறாள். அவனை பிரிந்து வந்த பிறகு பணத்தில்தான் புரள்கிறாள். ஆனால் மனதளவில் ஒரு தனிமை அவளுக்கு. அதுவும் மகளை பார்க்கும் போதெல்லாம் இதயம் பிசைய ஆரம்பித்துவிடும். கண்களை மூடி பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டவள், முட்டாள்தனமான முடிவுதான் நிகிலா, பிரிஞ்சது தப்புன்னு இப்ப தோணுது என்றாள். இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிருங்க என்றாள். என்று மட்டும் சொல்லிக் கொண்டாள். ஆனால் பேசும் எண்ணம் அவளுக்கு கொஞ்சமும் இல்லை என்பதுதான் நிதர்சனம். அதே சமயம் நிவேதா அழுது கொண்டே இருந்தாள். நிர்மலாதான் கூடவே இருந்தார். இப்ப எதுக்கு அழுதுட்டே இருக்க? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்று சொல்ல, தப்புதாம்மா, ரொம்ப கில்ட்டியா இருக்கு என்றாள். விடுடி, இப்படியே அழுதுட்டு இருந்து எதுவும் ஆக போறதில்ல என்று மகளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார். ஜெகதீசோ தனது அறைக்குள் தனியாக இருந்தார். கையில் மதுக்குவளை இருந்தது. கடந்த 1 மாதமாக அவருக்கு நிம்மதி என்பதே இல்லை. அப்படி ஒரு அழுத்தம். அதுவரை ஜனகன் வேண்டாம் என்றிருந்தவர் அவசரமாக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய அவருக்கு இருந்த அழுத்தமும் ஒரு காரணம். அழுத்தத்தில் இறந்து விடுவோமோ என்ற பயம் அவருக்கு. அதனாலேயே அவசரமாக நிகிலாவுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். ஆனால் அவர் எதிர்பார்க்காதது போலவே ஜனகனின் இறப்பு நிகழ்ந்து என்னென்னவோ ஆகிக் கொண்டிருக்கிறது. தலை விண் விண் என்று வலிக்க மதுக்குவளையை வாய்க்குள் சரித்தவர் அப்படியே வந்து படுத்துவிட்டார். அங்கே இருந்தவர்களுக்கு வெளியே செல்லவே பயமாக இருந்தது. அறைக்குள்தான் உணவை வரவழைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே சமயம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் கல்யாண். ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டவன் டூ நாட் என்டர் என்று போர்டு மாட்டி வைக்கப்பட்டிருந்த கழிப்பறைக்குள் நுழைந்தான். அங்கேதான் ரஞ்சன் இறந்து கிடந்தான். பாடியை டிஸ்போஸ் செய்யவில்லை. கரைக்கு சென்று போலீஸ் வந்து எல்லாமே பார்க்க வேண்டும். மூக்கில் கைக்குட்டையை வைத்துக்கொண்டு அவ்விடத்தை நோட்டமிட்டான். அன்று அவசரத்தில் அவன் மொத்தமாக அந்த இடத்தை அலசவில்லை. அலச நேரமும் கிடைக்கவில்லை. இப்போதுதான் அவகாசம் கிடைத்தது.
ரஞ்சன் இறந்து கிடந்த கழிப்பறையை மெதுவாக திறந்தான். அங்கே கழுத்து அறுபட்டு கிடந்த ரஞ்சனை பார்த்துவிட்டு அந்த இடத்தை சுற்றி நோட்டம் விட்டான். நிலமெல்லாம் இரத்தம். எதையும் சுத்தம் செய்யவில்லை. சாட்சிக்காக அப்படியே விட்டிருந்தார்கள். அவன் விழிகள் சுற்றி பார்த்து கொண்டிருந்த சமயம் அந்த இரத்தத்தின் நடுவே ஏதோ மின்னியது. கல்யாணின் புருவம் சுருங்கியது. அங்கே இருந்த டிஷ்யூவை எடுத்து அந்த மின்னிய பொருளை எடுத்தான். அப்படியே அதனை கொண்டு வந்து அங்கே இருந்த நீரில் கழுவி அதனை ஆழ்ந்து பார்த்தான். கருப்பு நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது அந்த பற்பிணையின் தலை, அதாவது ஜிப்பர் ஹெட். அவன் விழிகள் இடுங்கியது. எதிலிருந்த பற்பிணையின் தலை அது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. டிஷர்ட்டில் இருந்ததா இல்லை ஜீன்ஸில் இருந்ததா என்று புரியவில்லை. எட்டி ரஞ்சனின் உடையை பார்த்தான். அவன் போட்டிருந்த உடையிலிருந்து விழுந்தது போலவும் தெரியவில்லை. தன்னை கொல்ல வந்தவனின் தோற்றத்தை யோசித்தான். எல்லாமே கருப்பு நிறத்தில் அணிந்திருந்தான். ஸ்ட்ரெச்சிங் உடை போல் இருந்தது. அதில் பற்பினை இருக்க வாய்ப்பில்லை. மீண்டும் மீண்டும் யோசித்தான். இது எதில் இருக்கிற ஜிப்பர் ஹெட்டா இருக்கும் என்று அவன் முணுமுணுத்த சமயம் தனது பூட்ஸை எடுத்து போட்டுக் கொண்டிருந்தான் ஒருவன். ஒரு பூட்ஸில் இருந்த ஜிப்பர் ஹெட் மட்டும் எங்கோ விழுந்திருந்தது. ஷிட் என்றபடி அவன் பூட்ஸை கஷ்டப்பட்டு ஜிப்பின் அடிப்பகுதியை வைத்து மூடவும், இங்கே கல்யாணம் ஒருவேளை பூட்ஸில் இருந்ததா இருக்குமோ என்று யோசிக்கவும் நேரம் சரியாக இருந்தது. அத்தியாயம் 7. அவனுக்கு இப்போது கிடைத்திருக்கும் ஒரே துப்பு இந்த பற்பிணையின் தலை மட்டும்தான். இங்கே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். யாரை சந்தேகப்படுவது? சட்டென்று ஒருவனை பிடித்து விசாரிக்கவும் முடியாது. விசாரித்தால் கூட அவன் உண்மை சொல்ல வாய்ப்பில்லையே. கல்யாணுக்கோ இங்கே இருப்பவர்கள் லிஸ்ட் தேவை. ராபர்ட்டை அழைத்து ஜெகதீஷ் குடும்பத்தில் இருக்கும் எல்லோரையும் மீட்டிங் அறைக்குள் வர சொல்லியிருந்தான். அதனைத் தொடர்ந்து அவனும் மீட்டிங் அறைக்குள் சென்றான். முதலில் வந்தது கிருஷ்ணன் தான். பூட்ஸைத்தான் கல்யாண் பார்த்தான். அவன் எதிர்பார்த்த பூட்ஸ் இல்லை அது. பெருமூச்சுடன் அவன் விழிகளை பார்த்தவன், இங்கு வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரோட லிஸ்டும் எடுக்க முடியுமா என்று கேட்க, ஷுவர் என்றவன் மேனேஜர் ரத்னத்தை அழைத்திருந்தான். ரத்னமும் வந்திருக்க, கெஸ்ட் எல்லாரோட லிஸ்டும் கொடுங்க என்று அவன் சொல்ல, ரத்னமும் ஓகே சார் என்று சொல்லி சென்றவன் சற்று நேரத்தில் ஃபைல் ஒன்றை கல்யாணிடம் நீட்ட அவனும் அதனை வாங்கிக் கொண்டு அமர்ந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து சேர எல்லோருடைய பூட்ஸிலும் அவன் பார்வை படிந்து மீண்டது. அந்த பூட்ஸுக்கு உரியவனை கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த குடும்பத்தில் இல்லை என்று மட்டும் அவனால் நிச்சயப்படுத்தக்கூடியதாக இருந்தது. துஷ்யந்தனும் வந்து அமர்ந்தான். அவனை ஒரு அழுத்தமான பார்வை பார்த்துவிட்டு லிஸ்டை நோட்டமிட்டு முடித்த கல்யாண் வயதானவர்களை டெலிட் செய்து கொண்டிருந்தான். 40 வயதுக்குள் இருப்பவர்கள் மட்டுமே அவன் பார்வைக்கு வந்தது. அதுவே 30 பேரை கடந்திருந்தது. அதில் எங்கே தேடி கண்டுபிடிப்பது? எல்லோருமே பணக்கார பட்டியலில் இருப்பவர்கள். இஷ்டத்துக்கு பிடித்து விசாரிக்கவும் முடியாது. இதழ் குவித்து பெருமூச்சு ஒன்றை விட்டவனுக்கோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட உணர்வு. எந்த திசையில் யோசிப்பது என்றே தெரியவில்லை. வெல் என்று கல்யாண் ஆரம்பிக்க அங்கே பதட்டமாக ஓடி வந்தார் ரத்னம். கல்யாணம் அவரை ஏறிட்டு பார்க்க, சார், இங்கு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண வந்த ஒருத்தனை செகண்ட் ஃப்ளோர் பால்கனி கிட்ட பார்த்தேன் சார். கோட் ஷூட்ல டிப்டாப்பா வந்திருக்கான். இந்த கெஸ்ட் லிஸ்ட்ல அவன் பேர் இல்ல என்று சொன்னதுமே கல்யாண் பாய்ந்து எழுந்தவன் முதுகில் இருந்த பிஸ்டலை லோட் செய்து கொண்டே படிகளில் கீழிறங்கி சென்றான். அவனைத் தொடர்ந்து ரத்தனமும் ஓடி வந்து கொண்டிருந்தார். பால்கனி இருக்கும் இடம் சென்ற கல்யாண் அங்கே சுற்றுமுற்றும் தேடினான். யாருமே இல்லை. ஷிட் என்று சொல்லிக்கொண்டே காலை நிலத்தில் உதைத்தவனோ உள்ளே வந்த சமயம் ரத்னம் அங்கே நின்றிருந்தார். அவனையே பார்த்து கொண்டு அவர் சுவரில் சாய்ந்து நின்றிருக்க, ரத்னம், அங்கு யாரும் இல்ல, அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான் போல என்று சொல்லிக்கொண்டே ரத்னத்தை பார்க்க அவரிடம் அசையவே இல்லை. ரத்னம் என்று அழைத்துக் கொண்டே அவர் அருகே வர சுவரில் சாய்ந்து நின்றவர் அப்படியே குப்புற விழுந்தார். முதுகெல்லாம் ரத்தம். ரத்னம் என்று கல்யாண் உசுப்ப அவர் கழுத்தில் ஒரு கத்தி இறங்கியிருந்தது. சுற்றி பார்த்தான். அங்கே சிசிடிவி இல்லை. டேமிட் என்று ஆத்திரத்துடன் கத்தியதில் எல்லோருமே ஓடி வந்து விட்டார்கள். இங்கே நடந்த 3வது கொலை அது. அதிர்ச்சியில் எல்லோருமே நெஞ்சை பிடித்துக் கொண்டார்கள். யார் என்றே தெரியவில்லை. சரமாரியாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான். விஷயம் கேள்விப்பட்டதும் கல்யாணை பீதாம்பரம் அழைத்திருந்தார். திட்டுவார் என்று தெரியும். ஆனால் வேறு வழியில்லை. தேடிச் சென்றான். அவன் உள்ளே சென்று சல்யூட் அடித்ததுமே, இதை மட்டும் வக்கணையா பண்ணு. என்ன மன் பண்ணிட்டு இருக்க? 3வது ஆள் சத்து கிடக்கிறான்.
என்று சீர, கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருக்கு சார், டைம் கொடுங்க, சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னவன், எனக்கு ராபர்ட்டை ஹெல்ப்புக்கு அனுப்ப முடியுமா என்று கேட்டான். அவனுக்கு உதவிக்கு என்று ஒருவன் இருந்தால் இலகுவாக இருக்கும் என்று தோன்றியது. கொலையாளி சாதாரணமானவன் இல்லை என்று யூகித்து விட்டான். இப்போது ராபர்ட் கூட இருந்திருந்தால் ரத்தனத்தின் இறப்பை எப்படியோ தடுத்திருக்கலாம். அவனும் ஒரே நேரத்தில் எத்தனை விஷயங்களை பார்ப்பது? பீதாம்பரமோ, அழைச்சிட்டு போ, நம்ம கிட்ட காட்ஸ் இருக்காங்க தானே என்று சொல்ல, ஓகே சார் என்று சொன்னவன், ராபர்ட் கம் வித் மீ என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு சென்றான். என்ன சராச்சு என்று கேட்க அவனுக்கு விளக்கம் கொடுத்தவன், செகண்ட் ஃப்ளோர் முழுக்க தேடு, பி கேர்ஃபுல், அவன் ரொம்ப டேஞ்சரஸ், அவன் ரொம்ப ட்ரெயின் பண்ணப்பட்ட கொலைகாரன்னு தோணுது என்று சொன்னவன் மேலும், யாரும் சந்தேகத்துக்கிடமா தோன்னா பூட்ஸை பாரு, அதுல ஒரு ஜிப்பர் ஹெட் இருக்காது என்று சொன்னான் கல்யாண். ஓகே சார் என்று சொன்னவனோ கல்யாணுடன் சேர்ந்து 2ஆம் மாடி முழுவதும் தேடினான். ரத்னம் இறந்த இடத்தை சுற்றி நோட்டம் விட்டார்கள். எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ஏமாற்றம்தான் மிஞ்சியது. கல்யாணம் மீண்டும் மீட்டிங் ஹாலுக்குள் சென்றான். அங்கே ஜெகதீஷிடம், இங்க சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணது உங்க ஆபீஸ் ஆட்கள் தானே, எனக்கு அவங்க டீட்டெயில்ஸ் வேணும் என்று சொல்லி அங்கே இருந்தவர்களை பார்த்தவன், கொலைகாரனுக்கு நான் அவனை பிடிக்க வரப்போறேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு என்று கேட்க, எல்லோருமே ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொள்ள, கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டவன் ராபர்ட்டிடம், எல்லாரோட போனையும் வாங்கி லாஸ்ட் மெசேஜ் கால் எல்லாம் செக் பண்ணு என்று சொல்ல எல்லோரும் போனை கொடுத்தார்கள். எல்லாமே ராபர்ட் செக் பண்ணி கொண்டிருக்க நெற்றியை நீவிக்கொண்டே தனக்கு முன்னே இருந்த ஃபைலை பார்த்துவிட்டு, திஸ் இஸ் யூஸ்லெஸ் என்று தூக்கி போட்ட கல்யாண் ஜெகதீஷிடம், சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கலாமா என்று கேட்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடும் என்று சொன்னார் அவர். என்று சொல்லிக்கொண்டே துஷ்யந்தனை பார்த்தவன் பாபுவிடம், உங்க பையனை கவுன்சிலிங்க்கு அழைச்சிட்டு போங்க என்றான். பாபு அவனை அதிர்ந்து பார்க்க, வாட் ஆர் யூ டாக்கிங் என்று எகிறினான் துஷ்யந்தன். வில் யூ ப்ளீஸ் ஷட் அப் கல்யாண் என்று ஆராதனா சொல்ல, அவன் ஆராதனாவிடம், அடுத்தவங்களோட பிரைவசி எல்லாமே வீடியோ எடுத்திருக்கான், அவன் டவுன் ஃப்ளோர் பாத்ரூம்க்கு போறது அங்க யாரும் போனா அதை ரகசியமா வீடியோ எடுக்கிறதுக்கு தான். ஹீ நீட்ஸ் கவுன்சிலிங், இல்லைன்னா ஏதாவது கேஸ்ல சிக்குவான், அப்போ வச்சு கொஞ்சிட்டுருங்க என்று சீர துஷ்யந்தன் வாயடைத்து போக எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். என்னடா இது என்று கிருஷ்ணன் அதிர, நான் ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் என்று ஆரம்பிக்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கீங்க என்று சரித்து கொண்டான் கிருஷ்ணன். சற்று நேரத்தில் ஜெகதீஷும் தனக்கு வந்த விவரங்களை கல்யாணிடம் கொடுக்க அவற்றை ஆழ்ந்து பார்த்தான் கல்யாண். அவர்களது புகைப்படங்கள் தொடங்கி எல்லாமே பார்த்தான். அவனால் கொலைகாரனுடன் யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. அதற்கு அவர்களது வயதும் ஒரு காரணம். அவற்றை பார்த்துவிட்டு ஜெகதீஷை பார்த்தவன், சோ இதுல இல்லாத ஒருத்தனை சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண கூப்பிட்டிருக்கீங்க, அவன் தான் கொலையும் இப்ப பண்ணிட்டு இருக்கான். தட் மீன்ஸ் அவன் ஒரு கூலிப்பட, ரைட்? ட்ரைன்டு மர்டரர் என்று சொல்ல, நான் யாரையும் அப்படி கூப்பிடல கல்யாண் என்றார் அவர் பதட்டமாக. நான் நீங்கன்னு சொல்றது உங்களை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரையும் தான் என்று சொன்னவனோ அனைவரையும் ஒரு கணம் பார்த்துவிட்டு, மேலும் அவன் ஜஸ்ட் அம்பு எய்றவன் இதுக்குள்ளதான் இருக்கான் என்று சொன்னான். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது சார் என்று ராபர்ட் கேட்க, இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி இவங்க அப்படியே நியூஸை பாஸ் பண்றதுக்கா என்று கேட்டவனோ, கடைசியா என்னையே கொலை பண்ண அவனை செட் பண்ணியாச்சு என்று சொல்ல, உங்களையா என்று பதறிவிட்டாள் ஆராதனா. உனக்கு ஹாப்பி தானே, அப்புறம் என்ன என்று சர்வசாதாரணமாக கேட்க, நான் அப்படி சொன்னேனா என்று கேட்டாள் அவள். அவளை பெருமூச்சுடன் பார்த்தவன், உன்கிட்ட சண்டை பிடிக்கிற மூட்ல நான் இல்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று கடலை கொஞ்ச நேரம் வெறித்து பார்த்தான். அதனைத் தொடர்ந்து, ஜெகதீஷ் சார் நீங்க மட்டும் இருங்க, மீதி எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க என்று சொல்ல அனைவரும் கலைந்து சென்றார்கள். ராபர்ட்டிடம் நீயும் போ என்று சொல்ல அவனும் சென்று விட்டான். இப்போது அவனும் ஜெகதீஷும் மட்டுமே அங்கே. மேலே இருந்த சிசிடிவியை பார்த்தவன், இதை கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமா என்று கேட்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், இது உங்க குடும்ப விஷயம், ஸோ ஐ நீட் பிரைவசி
என்று சொல்ல அவரும் சிசிடிவியை அலைபேசியை வைத்து சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க குரலை செருமிக்கொண்டே அவரை ஆழ்ந்து பார்த்தவன், நிவேதா உங்க பொண்ணு இல்லையா என்று கேட்டான். குப்பென்று வியர்த்தது அவருக்கு. இல்ல, அப்படி இல்லையே என்று அவர் பதற, என்ன நம்பி சொல்லுங்க, இந்த விஷயம் வெளியே போகாம நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். அவரும் நீரை அருந்திக் கொண்டே அவனை பார்த்தவர் பெருமூச்சுடன் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்ட ஆரம்பித்தார். அத்தியாயம் 8. ஜெகதீஷிடம் பேசிவிட்டு அன்று மதியம் போல் ராபர்ட்டுடன் டெக்கில் நின்றிருந்தான் கல்யாண். அவன் தலைக்குள் நிறையவே ஓடிக்கொண்டிருந்தது. குற்றவாளி பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டான். ஆனால் அந்த கூலிப்படையாளிதான் அவனுக்கு யார் என்று தெரியாத நிலை. ஏதாவது தெரிஞ்சதா சார் என்று ராபர்ட் கேட்க, இன்னும் இல்லை, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாமா என்று கேட்டான். ஓகே சார் என்று சொல்லிக்கொண்டே நடக்க ஆரம்பித்து விட்டான். இருவரும் கப்பலில் இருக்கும் அறைகளை சுற்றி பார்த்து கொண்டே நடந்தார்கள். எனக்கெனவோ அவன் செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பான்னு தோணுது. சம்பந்தம் இல்லாம செகண்ட் ஃப்ளோர் பால்கனில அவன் நின்று இருக்க மாட்டானே ராபர்ட் என்று கேட்க, இது பாயிண்ட் சார் என்றான் ராபர்ட். ராபர்ட்டுக்கு வழக்கத்தை விட வித்தியாசமான உணர்வுதான் உண்டானது. எல்லா இடமும் வெறிச்சோடு கிடக்காமல் ஆங்காங்கே நடமாட்டம் இருக்க, என்ன சார் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்களா என்று கேட்டான் ராபர்ட். வர வச்சேன் என்று மென் சிரிப்புடன் சொன்னான் கல்யாண். எப்படி என்று ராபர்ட் அதிர, கொலைகாரனை பிடிச்சாச்சு, எல்லாரும் ஃப்ரீயா வெளியே வந்து லஞ்சு சாப்பிடலான்னு ஒரு பொருளைய உள்ளுக்குள்ள பரவ விட்டேன் என்று கண் சிமிட்டி சொல்ல, சார் இது ரிஸ்க் இல்லையா என்று அவன் கேட்க, ரிஸ்க் எடுக்கலன்னா கண்டுபிடிக்க முடியாது ராபர்ட் என்று கண் சிமிட்டி சொல்லிவிட்டு சாப்பிடும் இடத்தை நோக்கி நடந்தான். அது சரி, எல்லா பாடியும் எங்க? ரத்னம் இறந்த இடம் கூட கிளீனா இருக்கு, இப்பதான் பார்த்தேன் என்று சொல்ல, குரலை செருமியவனோ, சிச்சுவேஷனை இயல்பாக்கணும், அப்பதான் அவன் கொஞ்சம் அலர்ட் இல்லாம இருப்பான், அதுதான் நமக்கு வேணும், சோ எல்லாமே கிளியர் பண்ண வச்சேன் என்று சொல்லிக்கொண்டே சாப்பிடும் அறைக்குள் உள்ளே நுழைய, அங்கே எல்லோரும் சற்று இயல்பாக உணவை எடுத்து பேசி சிரித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதுக்குள்ள எங்க சார் தேடுறது என்று ராபர்ட் கேட்க, சாப்பிட்டுட்டே யோசிக்கலாம் வா என்று சொன்னவன் அங்கே இருக்கும் உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். ராபர்ட்டும் சாப்பிட்டான். என்னதான் கல்யாண் இயல்பாக இருப்பது போல் தோன்றினாலும் அவன் விழிகள் எல்லோருடைய பூட்ஸிலும் படிந்து மீண்டன. அவனுக்கு யார் என்று கண்டுபிடித்தாக வேண்டும். ஜெகதீஷின் உதவியுடன் இந்த ரிஸ்கை எடுத்து விட்டான். அவனுக்கு இதனை விட்டால் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. இன்னும் ஒரு நாள் முடிந்ததும் கப்பல் கரைக்கு சென்றுவிடும். இங்கே அவனை கண்டுபிடிக்கவில்லை என்றால் கொலையாளி கப்பலில் இருந்து இலகுவாக தப்பி விடுவான். சரவணனும் அங்கே வந்து அமர்ந்தவன், கொலைகாரனை கண்டுபிடிச்சாசாமே என்று கல்யாணிடம் கேட்க, அவனோ இல்லை என்று தலையாட்டினான். என்னடா என்று சரவணன் அதிர, இனிதான் பிடிக்கணும், இங்கேதான் எங்கேயாவது இருப்பான் என்று சாவகாசமாக சொல்லிக்கொண்டே ஐஸ்கிரீமை சாப்பிட, விளையாடுறியா நீ என்று சரவணன் அதிர, உன் பூட்ஸை காட்டு என்றான். அவனும் ஷூவை காட்ட அதனை எட்டி பார்த்துவிட்டு, நீ கொலைகாரம் இல்லை என்றான். இப்படியே எல்லாருடைய ஷூவையும் பார்க்க போறியா என்று கேட்க சத்தமாக சிரித்தவன், யார் ஷூவிலையாச்சும் ஜிப்பர் ஹெட் மிஸ் ஆகியிருந்தா சொல்லு என்றபடி ஐஸ்கிரீமை சாப்பிட சரவணனின் விழிகள் அதிர்ந்து விரிய, டேய் என்றான். என்னடா என்று கல்யாண் கேட்க, இப்பதான் டெக்ல இருக்கிற டைனிங் டேபிள்ல ஒருத்தன் கூட பேசிட்டு வந்தேன், அவன் ஷூ நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுல ஒரு ஜிப்பர் ஹெட் இல்ல என்று சொல்ல, சட்டனை எழுந்து கொண்டவன், என்ன கலர் ஷர்ட் அவன் என்று கேட்டான். ரெட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் கோட் அண்ட் பிளாக் ஜீன்ஸ், வயசு ஒரு 30 இருக்கும், சன்கிளாஸ் போட்டிருப்பான், பார்க்க செம்ம ரிச் லுக்கில் இருந்தான் என்று சொல்ல, ஓகே என்று சொல்லி ராபர்ட்டை பார்த்தவன், நீ இங்கே இரு என்று சொல்லிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தான். நடந்து செல்லும் போதே முதுகில் துப்பாக்கி இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொண்டான். அப்படியே நடந்து டெக்கில் இருக்கும் டைனிங் ஏரியாவுக்கு வந்தான். அங்கே நிறைய பேர் நின்றிருந்தார்கள். அதிகமாக எல்லாரும் கருப்பு நிற கோட்டுதான் அணிந்திருந்தார்கள். இதற்குள் எங்கே தேடுவது என்று அவனுக்கும் தடுமாற்றம். அவனுக்கு கிடைத்திருக்கும் கடைசி வாய்ப்பு, எப்படியாவது அவனை பிடித்தாக வேண்டும். சுற்றி சுற்றி தேடிக்கொண்டிருந்தான். அங்கே நிறைய சன்கிளாஸ் அணிந்தவர்கள் இருந்தார்கள். நிலத்தைத்தான் பார்த்து கொண்டு நடந்தான். அங்கே ஓரமாக குழந்தையை தூக்கிக் கொண்டு நின்றிருந்தாள் ஆராதனா.
அருகே நிகிலா நின்றிருக்க, நிஜமாவே கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாரா என்று ஆராதனா அங்கே வந்த கல்யாணை பார்த்து கொண்டே கேட்க, யாருன்னு தெரியலையா அண்ணி என்றாள் நிகிலா. அவ்விடம் நிவேதாவும் வர நிகிலா அவளை முறைத்துவிட்டு நகர முற்பட்டாள். அக்கா சாரி என்று அவள் ஆரம்பிக்க, பேச வேணான்னு சொல்லுங்க அண்ணி என்று சொல்லிவிட்டு அவள் நகர, நிவேதாவை பார்த்த ஆராதனா, நீ பண்ணது சின்ன தப்பில்ல நிவே, அவன் உயிரோட இல்லைனாலும் இது பெரிய தப்பு தான், துரோகம் பண்ணியிருக்க, கொஞ்சம் டைம் கொடு, அவ ஓகே ஆகணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அதே சமயம் கல்யாணின் கண்ணில் ஜிப்பர் ஹெட் இல்லாத அந்த ஷூ தென்பட்டது. அப்படியே அவனுக்கு பக்கவாட்டாக இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டே விழிகளை மேலே ஏற்றி பார்த்தான். 6 அடி உயரம் இருப்பான். கடலை பார்த்து கொண்டே வட்டவட்டமாக புகைவிட்டபடி இருந்தான். அவன் தேகமே அவனது பலத்தையும் சக்தியையும் எடுத்துரைக்க அவன் முகத்தை இப்போது தெளிவாக பார்த்துவிட்டான். குரலை செருமிக்கொண்டே எழுந்தவன் அவனை நோக்கி நடந்து செல்ல, அவனும் மெதுவாக திரும்பி தன்னை நோக்கி வரும் கல்யாணை புருவம் சுருக்கி பார்க்க, கல்யாண் முகத்தை வெகு இயல்பாக வைத்துக்கொண்டே, சிகரெட் இருக்கா டியூட் என்று கேட்க, சாரி என்று சொல்லிக்கொண்டே நகர முயல, நைஸ் ஷூஸ் என்றான் கல்யாண். திரும்பி பார்த்து தேங்க்ஸ் என்று சொன்னவனோ 2 அடிகள் வைக்க, முதுகில் இருந்த துப்பாக்கி எடுத்து அவன் கோட்டை எட்டி பற்றி இருந்தான் கல்யாண். அவனும் அதனை எதிர்பார்த்திருந்திருப்பான் போலும். வேகமாக கோட்டை கழற்றிவிட்டு மேசைக்கு மேலாக மின்னல் என பாய்ந்தான். அவன் வேகமும் கண்ண நேரத்தில் செயல்படும் தன்மையையும் பார்த்து கல்யாணே அதிர்ந்து விட்டான். ஐ வில் ஷூட் யூ என்று சொல்லி கல்யாண் துரத்த, அங்கே இருப்பவர்கள் கலைந்து ஓட, அவனும் மின்னல் வேகத்தில் அங்கே நின்ற ஆராதனாவின் கையில் இருந்த மனிஷாவை பறித்து தலைகீழாக பற்றி கடலுக்கு நேரே தூக்கி பிடித்தவன், சுடுடா பார்க்கலாம் என்றான். அந்த இடமே ஸ்தம்பித்து விட்டது. ஆராதனாவுக்கு நெஞ்சில் நீர் வற்றி போனது. ஐயோ மனிஷா என்று அவள் பதற, அவனை நோக்கி துப்பாக்கியை நீட்டிக் கொண்டிருந்த கல்யாண் ஒரு கணம் திகைத்து சட்டென சுதாரித்து, அவளை விடு என்றான். அப்படியே கீழே விடட்டுமா என்று கிண்டலாக கேட்டான் அவன். விட, விட்டுத்தான் பாரேன் என்று சொல்ல, அப்புறம் என்ன சட்டுன்னு ஷூட் பண்ணிடுவியே என்று கொலைகாரன் சொல்ல, இல்லைனாலும் ஷூட் பண்ணத்தான் போறேன் என்று சொன்னவன் சற்றும் யோசிக்காமல் அவன் தலையில் குண்டை இறக்கினான். அவன் குழந்தையை வைத்து மிரட்டினால் சுட மாட்டான் என்று தப்பு கணக்கு போட்டிருந்தான் அந்த கொலைகாரன். கல்யாணோ அவன் எதிர்பார்க்காதது போல் தனது செயலை செய்திருந்தான். மனிஷா என்று ஆராதனா பதற, குழந்தை கடலுக்குள் விழுந்திருந்தது. கொலைகாரன் அந்த இடத்திலேயே இறந்து கீழே விழ கல்யாண் கொஞ்சமும் தாமதிக்கவில்லை. ஷூவை கழட்டிவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று கடலுக்குள் பாய்ந்திருந்தான். அவனுக்குத்தான் ஆழமான நீரில் நீச்சல் அடிப்பது எல்லாமே அத்துப்படியாயிற்றே. பாய்ந்த வேகத்தில் கீழே சென்ற குழந்தையை தூக்கிக் கொண்டு மேலே வந்திருக்க, குழந்தைக்கு நீர் மூக்கினுள் சென்று அவள் இரும ஆரம்பித்து விட்டாள். ராபர்ட் அவர்களை பார்த்து அங்கே இருந்த ஏணியை கீழே போட்டிருந்தான். ஆராதனாவுக்கு இப்போதுதான் மூச்சே வந்தது. ஏணியில் ஏறி அவன் முதல் தளத்துக்கு செல்ல, ஆராதனாவும் கீழே அவசரமாக சென்றிருந்தாள். குழந்தையை பரிசோதித்துவிட்டு அவளிடம் நீட்ட, அவள் வாங்கிக் கொண்டே, ஒன்னும் இல்லையே செல்லம் என்று கேட்டபடி குழந்தையை அணைத்துக் கொண்டு கல்யாணை பார்த்தவள், யோசிக்காம இப்படிதான் எல்லாம் பண்ணுவீங்களா என்று கேட்க, யோசிச்சுதான் எல்லாமே பண்ணியிருக்கேன் என்றபடி அவன் நகர, தேங்க்ஸ் என்றாள் அவள். அவ எனக்கும் குழந்தை, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு என்று கேட்டுவிட்டு அவன் மேலேறி சென்று தனது உடையை மாற்றிவிட்டு கொலைகாரன் இறந்து கிடந்த இடத்துக்கு சென்றான். இதற்கு பிறகு அவனுக்கு நேரம் இல்லை என்று தெரியும். அங்கே இறந்து கிடந்த கொலைகாரனை சுற்றி எல்லோரும் நின்றிருந்தார்கள். ஜஸ்ட் கிளியர் த பிளேஸ் என்று சொன்ன கல்யாண் அவ்விடம் வந்து இறந்து கிடந்தவனை பார்த்தான். அப்படியே குனிந்து அவன் பாக்கெட்டில் கையை விட்டு அலைபேசி எடுத்தவன், ட்ரை டு அன்லாக் ராபர்ட் என்று அவனிடம் கொடுத்துவிட்டு தனது முழு உயரத்துக்கும் எழுந்து நின்று இடையில் கையை வைத்துக் கொண்டு நின்றான். அவன் அருகே வந்த ஜெகதீஷ், இவன் அம்புதானே, இவன் பேர் கூட தெரியாம இவனை யார் ஏவி இருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டார். பேர்தானே, இருங்க கேட்டு சொல்றேன் என்று சொல்ல கல்யாண் அங்கே நின்ற வேணுகோபாலிடம், இவன் பேர் என்ன என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க அவருக்கோ குப்பென்று வியர்த்தது. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே, எனக்கு என்ன தெரியும் என்றார் பதட்டமாக. சரி, அப்ப இவங்க கிட்ட கேட்போம் என்று சொல்லி
ஜெகதீஷின் மனைவி நிர்மலாவை பார்த்தவன், உங்களுக்கும் இவன் பேர் தெரியாதா என்ன என்று கேட்க, அவர் விழிகளோ விழுந்துவிடும் அளவுக்கு விரிந்து கொண்டன. அப்படியே நடந்து வந்து வேணுகோபால் முன்னே நின்றவன், நீங்களா சொல்லிட்டீங்கன்னா மரியாதையா இருக்கும், நானா சொல்ல ஆரம்பிச்சா கேவலமா இருக்கும் என்று சொல்ல, அண்ணா இவன் சொல்றத நம்பாதீங்க என்று ஆரம்பித்தார் வேணுகோபால். ஜெகதீஷ் அவரை வெறுப்பாக பார்த்து கொண்டே, நம்பிதான் இந்த நிலையில இருக்கேன். நிவேதா என் பொண்ணுன்னு நம்புற அளவுக்கு பைத்தியக்காரனா இருந்திருக்கேன் என்று ஆதங்கமாக சொல்ல, இப்போது அதிர்ந்து போனது என்னவோ நிவேதாதான். அவளுக்கும் இந்த உண்மை தெரியாதே. என் முதல் சம்சாரம் இறந்தப்புறம் நான் நிகிலாவோட தனியாவே வாழ்ந்திருக்கணும். அவளுக்கு அம்மா தேவைன்னு இவளை கட்டிக்கிட்டது ஏன் தப்புதான் என்று மனதில் இருந்த அனைத்து வெறுப்புகளையும் காரி உமிழ அந்த இடமே பேரமைதியானது. அதனைத் தொடர்ந்து கல்யாணை பார்த்தவர், இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க கல்யாண், வாழ்க்கை முழுக்க ஜெயில் உள்ளேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு நிகிலாவின் கையை பற்றி கொண்டு அவர் விறுவிறுவென நடந்து சென்றார். அத்தியாயம் 9. கல்யாண் ராபர்ட்டை பார்க்க அவனும் தனது இடையில் மாட்டியிருந்த கைவிலங்கை நிர்மலாவுக்கும் வேணுகோபாலுக்கும் அணிவித்திருந்தான். அவர்கள் இருவரை மட்டும் மீட்டிங் அறைக்குள் அழைத்து சென்றான். வேணுகோபாலின் மனைவி ரஞ்சிதா, அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டார் கல்யாண் என்று சொல்ல, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா என்று கேட்டான் கிருஷ்ணன். ஜெகதீஷ் பேசியதில் இருந்தே எல்லோரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏதோ பெரிதாக நடந்திருக்கிறது என்று புரிந்தது. இவனோட போனை அன்லாக் பண்ணா எல்லா ஆதாரமும் கிடைக்கும் என்று அங்கே இறந்து கிடந்தவனை பார்த்து சொன்னான். அவனுக்கு நிறையவே விசாரிக்க வேண்டிய தேவை இருந்தது. முகத்தை அழுந்த தேய்த்து கொண்டு அங்கிருந்து அகன்றான். தனது அறைக்குள் சென்று தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு மீட்டிங் அறையை நோக்கி சென்றான். அங்கே நிர்மலாவும் வேணுகோபாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பேசவில்லை. அங்கேதான் ராபர்ட் இருந்தானே, பேசவும் முடியாது. அவர்கள் முன்னே இருந்த இருக்கையில் அமர்ந்த கல்யாண், சொல்லுங்க என்று ஆரம்பித்தவன் ராபர்ட்டிடம் தனது லேப்டாப்பை நீட்டி, போன் அன்லாக் பண்ணு என்று சொல்ல, அவனும் அங்கே அமர்ந்து அதனை செய்ய ஆரம்பித்து விட்டான். பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்றியா என்று வேணுகோபால் கேட்க, அவன் சலிப்பாக சாய்ந்து அமர்ந்தவன், நான் ஏன் சார் உங்களெல்லாம் பழி வாங்க போறேன் என்று கேட்டுக்கொண்டே ராபர்ட்டிடம், அந்த லேப்டாப்பை 5 மினிட்ஸ் கொடுடா என்று கேட்க அவனும் கொடுத்தான். இப்பொழுது அவர்களை நோக்கி அதனை திருப்பியவன், இது நீங்க தானே என்று கேட்க இருவருக்குமே தூக்கி வாரி போட்டது. ஒரே அறைக்குள் அந்தரங்க நிலையில் இருப்பது வீடியோவாக இருந்தது. இது மார்ஃபிங் என்றார் வேணுகோபால் அவசரமாக. நான் எதுவும் பண்ணல சார், உங்க மருமக பையன்தான் எடுத்திருக்கான் என்று சொல்லி மீண்டும் லேப்டாப்பை ராபர்ட்டிடம் கொடுத்துவிட்டு நிர்மலாவை பார்த்தவன், எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க என்று கேட்டான். நான் எதுவும் பண்ணல என்று அவர் சாதிக்க, ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல என்று சொன்ன சமயம், போன் அன்லாக் ஆயிடுச்சு என்று ராபர்ட் அலைபேசியை நீட்டினான். அதனை வாங்கி பார்த்துவிட்டு, உங்க மெசேஜ் தான் அவங்கிட்ட இருக்கு, இதுக்கு என்ன சார் சொல்றீங்க என்று அலைபேசியை நீட்டி காட்டினான். இருவருமே அதிர்ந்து போனார்கள். இதற்கு மேல் எப்படி மறைப்பது? கையில் ஆதாரத்தை வைத்துக் கொண்டல்லவா பேசுகிறான். அவர்களை பார்த்து கொண்டே தனது அலைபேசி எடுத்து ரெக்கார்டில் போட்டவன், இதுக்கு மேல மறைக்க வாய்ப்பில்லை. ஜெகதீஷ் சார் நினைச்சா உங்களை மொத்தமா முடிச்சு விட்டுருவாரு. தப்ப வாய்ப்பே இல்லை. நீங்களே சொன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நாளைக்கு கப்பல் கரைக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸ்ல கொடுப்போம். ஸ்டேஷன்ல போட்டு விசாரிச்சா எப்படி இருக்கும்னு தெரியும்ல என்று கேட்டான். அவன் கேட்ட துணியிலேயே நிர்மலா மிரண்டு விட, நான் சொல்றேன் என்றார். நிர்மலா என்று வேணுகோபால் அதட்ட, இதுக்கு மேல மறைச்சு பயனில்லை, எனக்கு அடி வாங்கவும் தெம்பில்லை என்றார். ஷிட் என்று வேணுகோபால் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்ள நிர்மலாவும் சொல்ல ஆரம்பித்தார். நிகிலா பிறந்த அப்புறம் ஜெகதீஷ்க்கு 2ஆம் தாரமாக தான் நான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு வேணு கூட பழக்கம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஜெகதீஷை கல்யாணம் பண்ண நேரமே நான் வேணுவோட குழந்தைய சுமந்துட்டு தான் இருந்தேன். அது ஜெகதீஷ்க்கு தெரியாது. இவர் தான் கன்வின்ஸ் பண்ணி என்னை ஜெகதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. 8 மாசத்திலேயே நிவேதாவும் பிறந்துட்டா. டாக்டர் கிட்ட காசு கொடுத்து குறைப்பிரசவம்னு சமாளிச்சிட்டோம். இத்தனை வருஷம் நிவேதா அவர் பொண்ணுன்னு ஏமாத்திட்டு தான் இருந்தேன். நிகிலாவுக்கு எந்த சொத்தும் போகாம நிவேதாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். அதனாலதான் அந்த பொறுக்கி ஜனகனை ஏற்பாடு பண்ணி நிகிலாவை லவ் பண்ணவும் வச்சோம். அதே மாதிரி வீட்டுல பிரச்சனை வந்துச்சு. ஜெகதீஷ் எதிர்ப்பு காட்டினாரு.
நிகிலாவ ஜனகன் கூட ஓடி போக வச்சா சொத்து முழுக்க நிவேதா பேர்ல வரும்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எதிர்பாராம போன மாசம் அவருக்கு நிவேதாவோட பிறப்பு பத்தின உண்மை தெரிஞ்சது. ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தாரு. அங்க எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டரை மீட் பண்ணியிருக்காரு. அவரும் இத்தனை வருஷம் கழிச்சு உளறி வச்சிருக்கார் போல. அவரை மீட் பண்ணதா மட்டும் சொன்னாரு. அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு இன்டைரக்டா சொன்னாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் வேணுவுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா எதுவும் வேணுகிட்டேயோ என்கிட்டேயோ நேரடியா கேட்கல. குடும்பத்துக்காக அமைதியா இருந்தார் போல. அவர் விலகி போறத பார்த்து நானே கெஸ் பண்ணிக்கிட்டேன். பயந்து பயந்து தான் இருந்தோம். அன்னைக்கு ரூமுக்குள்ள இருந்துதான் வக்கீல் சரவணன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. மொத்த சொத்தும் நிகிலா பேருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நிகிலாவோட லவ்வுக்கும் ஓகே சொல்லி அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஜனகனை வேணு மிரட்டினாரு. அவன் கேட்கல. அவன்கிட்ட சொத்து போனா எங்ககிட்ட வராதுன்னு தெரியும். இத்தனை கோடி சொத்தை அவன் விட்டு கொடுக்க மாட்டானே. அதனாலதான் கூலிப்படைய வச்சு அவனை கொலை பண்ண நினைச்சோம். அவனை ஆபீஸ் ஆளுங்களோட சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண அனுப்பணும். அவன் எல்லாமே பக்காவா பண்ணிட்டான். வேணு ஹெல்ப்ல அவனும் கப்பல் உள்ள கெஸ்டா வந்தான். அவன் பேரு ஆண்டனி. ஜனகனை கொலை பண்ண பிளான் பண்ணி டெக்குக்கு ஆண்டனியும் வேணுவும் தான் போனாங்க. ராத்திரி நேரங்கிறதால ஈஸியா கழுத்தை அறுத்துட்டாங்க. ஆனா கீழே போயிட்டு மேல வந்த ரஞ்சன் இத பார்த்துட்டான். பயந்து அவன் கீழே ஓட அவனை ஆண்டனி துரத்தி போய் டவுன் ஸ்டேர்ல இருக்கிற பாத்ரூம்ல வச்சு கொன்னுட்டான். இப்படியே நாங்க மாட்டிக்க கூடாதுன்னு கொலை மேல கொலை அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்கில். அதனாலதான் இவ்ளோ கொலை பண்ணியிருக்கான். இதுல நாங்களே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஜனகன் கிட்ட நிவேதாவும் சிக்கினதுதான் என்று சொன்னவர் தலையை தாழ்த்தி அழுதார். அவரை விரித்து பார்த்துவிட்டு வேணுகோபாலை பார்த்தவன், இத்தனை நாள் சொந்த அண்ணனையே சொத்துக்காக ஏமாத்திருக்கீங்க. பிரில்லியன்ட் என்று ராபர்ட்டை பார்த்தவன், இவங்களை கீழே இருக்கிற ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கலாம். நாளைக்கு குரூஸ் லேண்ட் ஆனதும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாம் என்று சொல்ல, ஓகே சார் என்று சொன்னான் அவன். அதனைத் தொடர்ந்து அவர்களை கீழே இருக்கும் அறைக்குள் அடைத்து வைத்துவிட்டு ஜெகதீஷை தேடிச் சென்றான் கல்யாண். அவர் அழுகையுடன் நிகிலாவின் கையை பற்றி கொண்டிருந்தார். எத்தனை வருட துரோகம் இது! தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அங்கேதான் கிருஷ்ணன், ரஞ்சிதா, பாபு, மனோகரி, துஷ்யந்தன், ஆராதனா, மனிஷா மற்றும் நிவேதா இருந்தார்கள். அங்கே வந்த கல்யாணிடம், என்ன சொன்னா என்று ஜெகதீஷ் கேட்க, சொல்றேன் என்று சொல்லிவிட்டு துஷ்யந்தனை பார்த்தவன், அவங்க கனெக்ஷன் பத்தி தெரிஞ்சும் ஏன் சும்மா இருந்த என்று கேட்க அவனிடம் மௌனம். எல்லா விளையாட்டு இல்ல துஷி என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு தான் ரெக்கார்ட் செய்ததை போட்டு காட்டினான். எல்லோரும் கேட்டார்கள். ரஞ்சிதாவோ நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதற அவரை அணைத்துக் கொண்டான் கிருஷ்ணன். எல்லோருக்குமே அதிர்ச்சி. நிவேதா ஓடிப்போய் ஜெகதீஷின் காலடியில் அமர்ந்து கொண்டவள், அப்பா, நான் உங்க பொண்ணுதான்ப்பா. எனக்கு சொத்தெல்லாம் வேணாம். அதுக்காக என்ன வெறுத்துறாதீங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். நான் நிகிலாவுக்கு பண்ணது தப்புதான். அதுக்காக என்ன ஒதுக்கிறாதீங்க என்று சொல்லி அவர் கையை பற்றி விம்மி அழ நிகிலாவுக்கே அவளை பார்க்க பாவமாகிவிட்டது. அப்பா, அவ பாவம்பா என்று சொல்ல ஜெகதீஷ் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. இத்தனை நாள் வளர்த்த பாசம் அவருக்கும் இருக்கும் தானே. பெருமூச்சுடன், அவ உனக்கு அம்மா இல்லைன்னு சொன்னா மட்டும் என் கூட வா என்றார். எனக்கு அவங்க வேணாம், நீங்க மட்டும் போதும் என்று சொன்னாள். எல்லாரோட வாழ்க்கையையும் கெடுத்த 2 பேரும் எப்பவும் வெளியவே வரக்கூடாது என்றான். அப்படி ஒரு ஆத்திரம் கிருஷ்ணனுக்கு. கோர்ட்ல பார்த்துப்பாங்க என்று சொன்ன கல்யாண், அப்ப நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மனிஷாவை ஒரு கணம் பார்த்துவிட்டு வெளியேறினான். ஆராதனாவை பார்க்க கூட இல்லை. நேரே பீதாம்பரத்திடம் வந்து எல்லாமே சொன்னான். சரியான கேடு கெட்ட குடும்பம், இந்த குடும்பத்தோட சவகாசமே வேணாம் என்று அவரும் சொல்லியிருக்க, அவனோ அவருக்கு சல்யூட் அடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்து கொண்டான். இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. தூக்கமும் வந்தது. ஷர்ட்டை கழட்டிவிட்டு கட்டிலில் மல்லாக்கப்படுத்தவனுக்கு அப்படி ஒரு தூக்கம். அதே சமயம் அறைக்குள் இருந்து யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆராதனா. அவள் கையில் மனிஷா இருந்தாள். மனமெல்லாம் சோர்வாகி போனது. யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. அத்தை, மாமா என்று இருந்தவளுக்கு அவர்கள் துரோகம் ஒரு பக்கம் என்றால், நிவேதா இப்படி செய்வாள் என்றே எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மேல் துஷ்யந்தன்
யாருமே சரியாக இல்லை. பணமும் சுதந்திரமும் எல்லோரையும் ஆளுக்கு ஒரு பக்கம் தரிகட்டு அலைய விட்டிருந்தது. நிகிலாவும் நிவேதாவும் கூட அங்கேதான் இருந்தார்கள். எல்லோரும் அழுது ஓய்ந்து போயிருக்க ஆராதனாவுக்கு அங்கு இருக்கவே மூச்சடைத்தது. குழந்தையை மனோகரியிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள். நேரே கப்பலின் டெக்கில் வந்து நின்று கொண்டாள். சற்று தள்ளி அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த கிருஷ்ணனும் அவள் அருகே வந்து நின்று, யாரையும் நம்ப முடியல என்றான். அவன் குரல் உடைந்து போயிருந்தது. வேணுகோபால் மேல் அளப்பெரிய மரியாதை வைத்திருந்தான். அவரோ சில்லறைத்தனமாக அல்லவா நடந்திருக்கிறார். அதுவும் ஜனகனை ஏற்பாடு செய்து நிகிலாவின் வாழ்க்கையை கெடுத்ததையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆத்திரமாக வந்தது. அத்தை எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் ஆராதனா. அழுது அழுது தூங்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல, அவங்க ரொம்ப பாவம் என்று சொன்னவளிடம், உனக்கு கல்யாணம் இப்பவும் பிடிக்குமா என்று கேட்டான். அவனை பக்கவட்டாக திரும்பி பார்த்தவள், எதுக்கு டைவர்ஸ் வாங்கினேன்னு இப்ப யோசிச்சா கூட புரிய மாட்டேங்குது என்றாள். உன் மனசை கலைச்சதுல நானும் ஒருத்தன்ல, சாரி என்றான். அப்படி இல்லை கிருஷ்ணா, நான் ஸ்டெடியா இருந்திருக்கணும் என்றாள். அவனை பணங்கிற கோணத்திலேயே நான் இவ்வளோ நாளா பார்த்தேன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, அவ்வளோ காமா எல்லாமே பண்றான். ரொம்ப நேர்மையா இருக்கான், ஆளுமையா இருக்கான், எல்லாரையும் கேர் பண்றான். முக்கியமா ரொம்ப ரொம்ப பிரேவா இருக்கான். பணத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு நல்லாவே புரியுது. நம்ம ஆளுங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்தியா என்று கேட்க, அவர் கூட வாழ்ந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் என்றாள். சரி, போய் பேசி பார்க்கலாமே என்றான். அழுத்தமாக இல்லை என்று தலையாட்டியவள், அவரை ஒரு சாய்ஸா பார்க்கறேன்னு நினைச்சிருவார் கிருஷ்ணா. ஷியாமளன் கூட கல்யாணம் வரைக்கும் போயிட்டேன். இப்ப போய் என் கூட வாழுங்கன்னு கூப்பிடுறது ரொம்ப அசிங்கமா இருக்கும் என்றாள். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அவனை மொத்தமா மிஸ் பண்ணிருவ. பார்த்து முடிவு பண்ணிக்கோ என்றான். அவளிடம் பெருமூச்சு மட்டுமே. அத்தியாயம் 10. அன்று இரவு யாருக்கு சரியான தூக்கமோ இல்லையோ, கல்யாணுக்கு நிம்மதியான தூக்கம். இரவு சாப்பிடக்கூட அவன் செல்லவில்லை. 2 நாட்கள் தூக்கத்தை சேர்த்து தூங்கியவன் காலையில் எழுந்ததுமே குளித்து ஆயத்தமாகி வெளியே வந்தான். அங்கே ராபர்ட் நின்றிருக்க, இன்னைக்கு கரைக்கு போயிடுவோம்ல என்று கேட்டபடி அவனுடன் சாப்பிட சென்றான். போகும்போதே, கல்பிரட்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்தியா என்று கேட்க, கொடுத்தாச்சு என்றான் அவன். ரெஸ்டாரண்டில்தான் எல்லோருமே இருந்தார்கள். கொஞ்சம் அங்கே இலகுத்தன்மை உண்டாகியிருந்தது. ஆராதனா மனிஷாவுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்க அவர்களை ஒரு கணம் பார்த்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். அவன் அருகே அமர்ந்த சரவணன், நேத்து செம்ம ஷாட் மச்சி என்றான். அந்த ஷூவை கண்டுபிடிச்சு கொடுத்த உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று கல்யாண் சொல்ல, மெலிதாக சிரித்த சரவணன், அப்புறம் சேரலாமே என்றான் ஆராதனாவை கண்களால் காட்டிக்கொண்டே. பிரிச்சு விட்டுட்டு சேரலானா சொல்ற என்று கேட்ட கல்யாண் சலிப்பாக தலையை ஆட்டிவிட்டு சாப்பிட, அது என் ப்ரொஃபஷன், இது ஃப்ரெண்ட்ஷிப் என்றான் சரவணன். நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணாம், சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே சாப்பிட்டு முடித்த கல்யாண், மினிஸ்டர் வெளியே வருவாரா இல்லையா என்று ராபர்ட்டிடம் கேட்க, அவர் கரைக்கு போனதும் தான் வெளியே வருவாராம் என்று சொன்னான். சரிதான் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து வெளியே இருக்கும் டைனிங் ஏரியாவுக்கு வந்தவன் கரையையே பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் நின்றிருந்தான். காற்று ஜில் என்று முகத்தில் அடிக்க அவன் அருகே வந்து நின்ற கிருஷ்ணன், குட் மார்னிங் கல்யாண் என்றான். குட் மார்னிங் என்று அவனும் சொல்ல, சாரி என்றான். எதுக்கு என்று கல்யாண் கேட்க, எல்லாத்துக்கும் என்று சொல்லி கையை நீட்ட, தட்ஸ் ஓகே என்று சொல்லிக்கொண்டே கையை குலுக்கியவன், துஷ்யந்த தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோ, பாத்ரூம்ல போய் வீடியோலாம் எடுத்திருக்கான், ஹீ நீட்ஸ் கவுன்சிலிங் என்று சொல்ல, எஸ் கண்டிப்பா நான் அது பண்றேன் என்றான் அவன். அதனைத் தொடர்ந்து சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்ததன் நடுவே, ஆராதனா விஷயம் என்ன மாதிரி என்று தயக்கத்துடன் தான் கேட்டான் கிருஷ்ணன். அவளாவது நிம்மதியாக வாழட்டும் என்று நினைத்து விட்டான் போலும். என்ன மாதிரினா, நான் என்ன சொல்றது, அடுத்த மாப்பிள்ளைய கொஞ்சம் நல்லவனா பாரு என்று சொல்ல, அப்போ உன் ஐடியா என்ன என்று கேட்டான். நோ ஐடியா, தோன்ற நேரம் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றிருந்தான். இவற்றை கிருஷ்ணன் ஆராதனாவிடம் சொல்ல, அங்கே இருந்த நிகிலா, அண்ணி இப்போ வாச்சும் போய் பேசுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க என்றாள். ஏய் சரி வராதுடி, என்னை தப்பாதான் நினைப்பாரு என்று சொல்ல,
அதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா வாழ முடியாது. அவரை போல ஒருத்தரை தேடினாலும் கிடைக்காது. ப்ளீஸ் போங்க என்று சொல்லி ஒரு வழியாக அவளிடம் குழந்தையை வாங்கிக் கொண்டு அவளை அனுப்ப அவளும் பயத்துடன் தான் அவனது அறையை நோக்கி சென்றாள். முதல் முறை கோபமாக சென்றாள். இப்போது பயத்துடன் சென்றாள். கதவை தட்டினாள். கமின் என்று ஒரு குரல். கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அவனோ ஷர்ட்டை கழட்டிவிட்டு தனது பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தான். உள்ளே வந்தவளை புருவம் சுருக்கி பார்த்தவன் வாட் என்று கேட்க அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஐ திங்க் ஐ லவ் யூ என்றாள். அவன் புருவம் ஒரு கணம் சுருங்கி பின் விரிய ஓகே என்று சொல்லிக்கொண்டே பொருட்களை வைத்து தனது உடைப்பெட்டியை மூடினான். ஏதாவது சொல்லலாம்ல என்று கேட்டாள். என்ன சொல்லணும் என்றான். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல என்றாள் கடுப்பாக. நீ என்ன லவ் பண்ற, அதை கன்வே பண்ணியிருக்க, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது என்றான். அப்போ அவ்வளவுதானா என்று அவள் கேட்க எவ்வளவுதானா என்றான். நான் ஒன்றும் உங்களை சப்ஸ்டியூட்டா கேட்கல. இன்ஃபேக்ட் எனக்கு ஷியாமளனை கல்யாணம் பண்ண கூட பிடிக்கல. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஓகே சொன்னேன். காரணமே இல்லாம நாம பிரிஞ்சிட்டோம். எல்லாரும் பேசுறதை கேட்டு முட்டாள்தனமா முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் மனசு விட்டு பேசியிருந்தா கூட இந்த பெரிய பிரிவு வந்திருக்காதுன்னு தோணுது என்றாள் அழுகையுடன். இடையில் கையை வைத்து அவளை மேலிருந்து கீழ் பார்த்தவன் அப்படியே பேச வாய்ப்பு கொடுத்த பாரு என்றான். ஏன் தப்புதான் கல்யாண், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாமே மறந்து வாழ நினைக்கிறேன் என்றாள். இதழ்களை பிதுக்கியவன் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்டா வர்றதுக்கும் வேணான்னா போறதுக்கும் நான் என்ன உன் வீட்டு நாய்க்குட்டியா என்று கேட்டவனிடம் இப்ப நான் என்ன பண்ணா உங்க கோபம் போகும் என்றாள். என்ன பண்ணாலும் கோபம் போகாது, நீ கிளம்பு என்று சொல்லிக்கொண்டே நகர இனி உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்றேன்ல என்றாள். ஏய் கிளம்புடி என்று சொல்லிக்கொண்டே அவன் நகர அவனை மறித்தபடி வந்து நின்றவள் அவனை நெருங்கி அவன் முகம் தாங்கி இதழில் இதழ் பதிக்க மெதுவாக கண்களை மூடிக்கொண்டவன் அவள் இதழ்களை மாறி கவியிருந்தான். அதன் பிறகு இருவரும் எழுதியது என்னவோ விட்ட தொடர்கதையைத்தான். அப்படியே பெண்ணவள் தூங்கிப் போனாள். அவள் கண் விழித்த சமயம் அங்கே ஷர்ட்டை அணிந்து கொண்டிருந்தான் கல்யாண். கரை வந்துருச்சு, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு என்று சொல்லி அவன் களைந்த அவள் உடைகளை எடுத்து கட்டிலில் போட என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பவா என்று அவள் அதிர்ந்து கேட்டபடி எழுந்து அமர்ந்தாள். எஸ், வேற என்ன பண்றது? இந்த மிடில் கிளாஸ் போலீஸ்காரனோட உனக்கு வாழ்க்கை முழுக்க வாழவா முடியும் என்று தோள்களை உலுக்கி கேட்டவன் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கிளம்பி இருக்க அவளுக்கோ தலையில் இடி விழுந்த உணர்வுதான். அவள் இருந்த நிலைக்கு அவசரமாக செல்லவும் முடியாது. உடைகளை அணிந்து கொண்டு அவள் வெளியேறிய சமயம் அவன் அங்கே இல்லை. எல்லோரும் கப்பலில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவளும் மனிஷாவை வாங்கிக் கொண்டிறங்க கல்யாணோ வேணுகோபால் மற்றும் நிர்மலாவை போலீஸ்காரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். திரும்பி பார்க்க மாட்டானா என்று ஒரு ஆர்வம். திருடன் அவன். கடைக்கண் பார்வையை கூட அவளை நோக்கி வீசவில்லை. அவளும் மீண்டும் மீண்டும் அவனை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர அவன் விழிகள் இப்போது அவள் முதுகில் படிய அங்கே அவள் தோள்களுக்கு பின்னே அவனை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த மனிஷாவை பார்த்து கண்களை சிமிட்டி பறக்கும் முத்தத்தை வழங்க குழந்தையும் தந்தையை பார்த்து பறக்கும் முத்தத்தை வழங்கியது. இப்போது சட்டென ஆராதனா திரும்பி பார்க்க அவன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அதன் பிறகு அவரவர் வேலையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். தன்னை ஒரு முறையாவது பார்க்க வரமாட்டானா என்று அவளுக்கு ஏக்கம். எமகாதகன் அவன் பார்க்க வரவே இல்லை. 3 வாரங்கள் கடந்திருக்க அவனது அடுத்த குழந்தையை அவள் கருவில் சுமக்க ஆரம்பித்து விட்டாள். பிள்ளை கொடுக்க தெரியுது, பார்க்க வர தோணல என்று திட்டிக்கொண்டே அன்று வீட்டுக்கு வந்தவள் நான் பிரெக்னண்டா இருக்கேன் என்றாள். எல்லோரும் அதிர்ந்து அவளை பார்க்க கல்யாண் தான் அப்பா என்று சொன்னவள் நான் அவர் கூடவே வாழ போறேன், கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன், வந்துருங்க என்று சொல்லிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டாள். அன்று கல்யாண் வேலைக்கு செல்ல காக்கி உடையுடன் ஹாலுக்குள் வர அங்கே இருந்த கற்பகம் கல்யாணம் ஒன்று பண்ணிக்கலாமேப்பா என்று சொல்ல பண்ணிக்கிறேன் என்று அவன் சொல்ல பொண்ணு பார்க்க சொல்லவா என்று அவர் ஆர்வமாக கேட்க அவன் பெருமூச்சுடன் ஏதோ சொல்ல வர வாசல் கதவு தட்டப்பட்டது. திறந்தான். அங்கே குழந்தையுடன் நின்றிருந்தாள் ஆராதனா.
அவன் விழிகள் அவளை யோசனையாக பார்க்க, அப்பா என்று சொல்லிக்கொண்டே மனிஷா அவனை நோக்கி கைகளை நீட்ட, அவன் குழந்தையை தூக்கிக் கொண்டு, என்ன திடீர்னு என்று கேட்டான். ஒரு தடவை கூட பார்க்க தோணல, நல்ல பழி வாங்குறீங்க கல்யாண் என்று சொல்ல, இப்பதான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான், நீ ஏமா இப்ப வந்த? அவனை இடையில விட்டுட்டு போயிடுவ, அவன்தான் பாவம் என்று கற்பகம் உலக அதிசயமாக மகனுக்காக நீளமாக பேசினார். உங்களுக்கு இவ்வளோ பேச வருமா என்ன என்று கேட்டவளோ ஒரு கணம் கல்யாணை பார்த்துவிட்டு அவரை பார்த்து, உங்க பையன் என்னை திரும்ப மாசமாக்கியிருக்காரு, அதுக்கு தான் நீதி கேட்டு வந்திருக்கேன், அதை என்னன்னு கேட்குறீங்களா என்று கேட்டாள். என்னடா அது என்று அவர் கேட்டு எழுந்து கொள்ள இதழ் குவித்து ஊதியவன், இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பியா என்றான். அவங்க தானே உங்களுக்காக பேசுறாங்க, அப்ப அவங்க கிட்ட தானே சொல்லணும் என்று சொல்ல, குரலை செருமிக்கொண்டே கற்பகத்தை பார்த்தவன், கல்யாணம் பண்ணிக்கிறேமா என்றான். கற்பகம் மனிஷாவை வாங்கிக் கொண்டு, இந்த குட்டியை பார்த்து எவ்வளோ நாள் என்று சொன்னவர், ரெண்டாவது குழந்தை பெற்று திரும்ப போயிருவியாமா என்று ஆராதனாவிடம் கேட்க, இங்கேதான் நிரந்தரமா இருப்பேன் போதுமா என்று சொல்லிக்கொண்டே வாசலில் இருந்த உடைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். அதனை அவன் அறைக்குள் உருட்டி கொண்டு செல்ல அவளை தொடர்ந்து அறைக்குள் வந்த கல்யாண், மேடம், இது மிடில் கிளாஸ் வீடு, உங்களுக்கு செட் ஆகுமா என்று கேட்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் என்றாள். நான் இப்பவும் போலீஸ்காரன் தான் என்று சொல்ல, நான் போலீஸ்காரன் பொண்டாட்டியாதான் வாழ வந்திருக்கேன் என்றாள். இங்கே வசதி என்று அவன் ஆரம்பிக்க, அவன் ஷர்ட்டை பற்றி இழுத்து இதழில் இதழ் பதித்து விலகி அவன் விழிகளை பார்த்தவள், ஐ லவ் யூ போதுமா என்று கேட்க, அவன் மென் சிரிப்புடன் ஓகே என்றான். என்ன ஓகே, இப்பவும் ஓகே தானா? ஐ டூ லவ் யூன்னு வாயில வராதோ என்று கேட்க, சொன்னாதான் புரியுமா என்ன? அன்னைக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் இதழ்களை அடைத்திருந்தான். இத்துடன் ஏரா நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணையலாம் மற்றொரு பதிவில். உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் தேவி. நன்றி.